हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सर्वत्र गोविंदनाम संकीर्तनम जानकीकान्तस्मरणम श्री रामचंद्र स्वामी की जय। सद्गुरुभ्यो नमः। सदा भावरूपाभिघ्नात्रिहन्त्री महाबिन्दिवक्त्राभिपञ्चास्य मान्य विधीन्द्रादिमृग्या गणेशाभिकामे विधत्तां श्रियं काभिकल्याणमूर्तिः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविदाशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्थं मुनिं वन्दे प्राचेदशमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे नीलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं श्रीरङ्गनाथो रघुवंशनाथः नित्यं स्वयं कालीपुरे प्रसन्नः विभीषणेनार्चितपादपद्मः सौभाग्यवृद्धिं सततं तनोतु बुद्धिबलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् धरेष्। श्रीपतिயான வைகுண்டநாதனான பரமாத்மா நாராயணனே மண்ணுலகிலே சக்கரவர்த்தி திருமகனாக சூரிய வம்சத்திலே ஸ்ரீராமனாக அவதாரம். அந்த முறையிலே பூர்வ சரித்திரத்திலே நேற்றைய தினம் மன்னனான தசரதன் அஸ்வமேத யாகம் புத்திரகாமேட்டி யாகங்கள்லாம் செய்து அந்த யாகத்துடைய பலனாக 4 குழந்தைகள் அடைந்தான். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். ஒரு சமயம் ரிஷிகள்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் போட்டார். ராமாவதாரம் பகவான் நாராயணன் ராமாவதாரம் எதற்காக பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்றார். ராவண வதம் பண்ணுறதுக்கு தான் ராமாவதாரம்
காரணம் இல்லை. தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக, தர்மத்தை நமக்கெல்லாம் எடுத்து நிலைநாட்டுவதற்காக தான் ராமாவதாரம் பண்ணினான் சில ரிஷிகள். மற்றும் சில ரிஷிகள் சொன்னால் அது காரணம் இல்லை. மன்னனான தசரதன் தன் பாபங்கள்லாம் போகிக்கிறதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணான், புத்திரகாமேட்டி யாகம் பண்ணான். அந்த யாகத்தினுடைய பலனாக தான் பெருமாள் ராமாவதாரம் பண்ணினான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னார் இல்லையோ. ஆனால் இந்த எந்த காரணமே எனக்கு பொருத்தம் கிடையாது. ஏன் தெரியுமோ? தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் ராமாவதாரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பகவான் நாராயணனே நேர வரணும்னு அவசியம் இல்லை. சங்கல்ப மாத்திராக பகவான் நினைச்சாலே போரும், அவர்கள் தர்மத்திலே மாறாமல் பண்ண முடியும். பகவானுக்கு அந்த சக்தி உண்டு பெருமானுக்கு. இதுக்காக தானே மன்னர்களை ஒரு மனிதனாக வரணும்னு அவசியம் இல்லை. அதுவும் சரியான காரணம் இல்லைன்னாள். அஸ்வமேத யாகம் பண்ணினான், புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினான், அதுக்காக தான் பெருமாள் ராமாவதாரம் பண்ணினாள் அப்படின்னு சொன்னால் அதுவும் அவசியம் இல்லை. ஏன் தெரியுமோ? புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினாள் நல்ல குழந்தையை அடைவான்னு இருக்கே தவிர நாராயணனே குழந்தையை அடைவான்னு இல்லை. இன்னைக்கு புத்திர சந்தானத்துக்காக ஏதோ ஜாத பிரகாரம் புத்திர பிரதிபந்தைக்கு தோஷம்லாம் இருக்குன்னு சொன்னால் குழந்தை இல்லைங்கிறதுக்காக சில பரிகாரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லும்பொழுது புத்திரகாமேட்டி யாகம் சொல்லியிருக்கு, புருஷ சூக்த யாகங்கள்லாம் சொல்லியிருக்கு. கையில் எதுவும் பிரத்யட்சமாக வரணும் இருக்குது. அதெல்லாம் தேவ குடும்பங்களுக்கு நமக்கு அனுபவத்திலேயே உண்டு. டாக்டர்கள்லாம் கைவிட்ட கேஸெல்லாம் அவளுக்கு இந்த புருஷ சூக்த ஹோமம் பண்ணி புத்திரகாமேட்டி ஹோமங்கள் பண்ணி அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இது சமயம் நிறைய நடந்திருக்கு சமீபத்தில். அதனால சாஸ்திரங்களோ வேதங்களோ ஒரு நாளும் பொய்யா போகவே போகாது. நாம் செய்ய வேண்டியது அதில் உள்ள நம்பிக்கையோடு கூட அதை பண்ணினோம்னா நிச்சயமாக பலன் உண்டு. இப்படி பலன் இல்லைன்னா நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஆக புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினான்னு சொன்னால் நல்ல குழந்தைய அடைவான் தான் இருக்கே தவிர பெரும்பாலே குழந்தைய அடைவான்னு இருக்கு இல்லை. அதனால அந்த காரணமும் பொருத்தம் இல்லை. ராவண வதம் பண்ணுறதுக்கு தான் பெருமாள் வந்தார் ராமாவதாரம் நாள். ராவண வதம் பண்ணுறதுக்கு பெருமாளே வரணும் இல்லை, மனிதனால தான் எனக்கு வரணும் வேணும்னு கேட்டான். யாரோ ஒரு மனிதன் மூலமாக ராவண வதம் பண்ணியிருக்கலாம், பெருமாள் நேரம் வரணும்னு அவசியம் இல்லை ராமாவதாரம். அப்போ அது காரணமும் சரியில்லை. இப்போ எல்லாரும் ஆரோக்கிய கர்மசாஸ்திரானே எல்லாரும் திரும்ப திரும்ப யோசிச்சு சரியான காரணத்தை கண்டுபிடிச்சாலாம். என்ன காரணம்னு கேட்டால் மன்னனான தசரதனுக்கு குழந்தை இல்லைன்னு உடனே எல்லாரும் கௌசல்யை போன்றதான தசரனுடைய மனைவி எல்லாரும் ஏசி பரிகாசமாக பேசினாலாம். அது பொறுக்காத கௌசல்யா தேவி என்ன பண்ணினாலாம், தினமும் ரங்கநாதன் சூரிய வம்சத்துக்கு குலதெய்வம் ரங்கநாதன் தான். ரங்கநாதனத்தில் போய் வேண்டுவாலாம், ஹே நாராயணா ரங்கநாதா, எத்தனையோ தபசெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பூர்த்தகாமம் இஷ்டகாமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா தர்மங்களும் பண்ணி எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு கரை இருக்கு. ரங்கநாதா உன்னை மாதிரி ஒரு குழந்தை வேணும், உன்னை மாதிரி குழந்தை வேணும்னு தினமும் போய் பிரார்த்திப்பாலாம். பூஜை முடிஞ்ச உடனே சுவாமிட்டு கௌசல்யா தேவி அவருடைய பூஜையை ஏற்றுட்ட பிரபு ரங்கநாதன் அந்த தர்மத்துக்கு கட்டுப்படுத்தாலாம். அவருடைய வாக்குக்கு கௌசல்யா தேவி. ஏன் தெரியுமோ? நல்ல குழந்தை வேணும்னு கேட்டுருந்தா பிரச்சனை இல்லை. கௌசல்யா கேட்கும் போதே உன்னை மாதிரி குழந்தை வேணும், உன்னை மாதிரி எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டாலா? பகவான் மாதிரி வேற யாரு இருக்கா? அசல் பகவானே தானே தான் வரணும்னு தீர்மானம் பண்ணி நம்மை மாதிரின்னு கேட்டுருக்காள். வேற வழியில நாமே தான் குழந்தையா போகணும்னு தீர்மானம் பண்ணினாலாம். அதனால்தான் கௌசல்யுடைய பிரார்த்தனை, கௌசல்யுடைய பூஜா பலம் தான் நாராயணனே ராமனாக அவதாரம் பண்ணார். இதுதான் சரியான காரணம் தீர்மானம் பண்ணான்னு நினைச்சுக்கலாம். அதனால்தான் இன்னைக்கும் ரங்கநாதனுடைய அஷ்டோத்திரத்தில் கௌசல்யாராஜித சரணாய நமஹ, கௌசல்யா ஆராதனை பண்ணி அவள் போட்டதான அந்த துளசி தீர்த்தத்தினால பாதங்கள்லாம் குளிர்ச்சியா இருக்கா ரங்கநாதனுக்கு. அப்படி ஒரு அர்ச்சனை நாம இல்லை. அப்படி பகவானை உபாசித்தோமே ஆனால் ஒரு நாளும் அது பொய்யா போகவே போகாது. சாஸ்திரம் பண்ண கொடுக்கும், வேதம் பண்ண கொடுக்கும். அந்த முறையில் ஸ்ரீ ராமாவதாரம் பகவான் நாராயணன் தான் குழந்தையாக வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணாவதாரம் போய் கிருஷ்ணாவதாரம் மாதிரி பிறக்கும் போதே 4 கையோட பிறக்கல ராமாவதாரத்தில்.
ராமன் தான் பகவான் நாராயணன் ஒரு இடத்துலையும் காண்பிக்கல, எல்லாம் இன்டைரக்ட் தான். நிறைய மாறுதல் உண்டு ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும். ராமாவதாரம் நெடு மத்தியான சொல்ற வெயில்ல ராமாவதாரம், மிட் நைட் கிருஷ்ணாவதாரம். பிறக்கும்போதே சதுர்புஜத்தோட சங்கச்சக்கராஜ் ஆயுதங்களோடு கூட கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரம் நம்மை மாதிரி குழந்தையாக ஒரு அவதாரம். ராமாயணத்தில் எந்த இடத்துல போய் பார்த்தாலும் பகவான் நாராயணன் தான் எந்த இடத்துலையும் காண்பிக்கவே இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் சாதாரணமான மனுஷனாக பிறந்தாரே தவிர பல இடங்களில் விஷ்ணுக்கு காமிச்சிருக்கா. கிருஷ்ணன் நான் நாராயணுடைய கோலத்தில் தான் பகவான் தாங்கிறத பல இடத்துல காண்பிச்சிருக்காரு. ஆனால் ராமாயணத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சமையானால் பகவான் நாராயணன் தான் ராமனாக பிறந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு நிரம்ப இடங்கள்ல நம்மளால சொல்ல முடியும். நட்சத்திரங்களுக்குள்ளே புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தார் ராமன். நேற்று தினம் பார்க்க முடியும். அதிதிய தேவதையாக கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் நக்ஷத்ராதிதி தெய்வத்தே. அதிதிய தேவதையாக கொண்ட நட்சத்திரம்னு சொன்னால் புனர்வசு நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களுக்குள்ள 7வது நட்சத்திரம் இந்த புனர்வசு நட்சத்திரம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அனகோ விஜயோ தேதா விஸ்வயோ நிர்புனர்வசு. பகவான் நாராயணனுக்கு புனர்வசுன்னு ஒரு பேர். அப்போ பிறந்திருக்கிறது யாரு தீர்மானம் பண்ணிக்கலாம்? நாராயணன் தான் ராமநாமத்துக்கான. அதுவும் தவிர ராமனை உபாசிக்கிறவர்களுக்கு மரண பயமே கிடையாது. எப்படின்னா நட்சத்திரமும் அந்த கிழமை வாரமும் சேர்றதா யோகமாக அமையும். அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம்னு 3 யோகம் போடுறாங்க பஞ்சாங்கத்தில். என்றைய தினம் புனர்வசு இருக்கோ அன்றைய தினம் மரண யோகமே இருக்காது. பார்க்க வேண்டாம், நீங்கள் பஞ்சாங்கத்தையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் புனர்வசு நட்சத்திரமா யோகம் பார்க்க வேண்டாம், வேற ப்ரெசென்ட் பண்ணிட்டே போகலாம். ராமனை உபாசிக்கிறவர்களுக்கு மரண பயமே கிடையாது, ஆபத்து கிடையாது, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபதாம் அபகத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ ரமான்யகம்னு ராமனை உபாசிக்கிறவர்களுக்கு அவன் எங்கெங்கெல்லாம் போகிறாலும் ஒரு பக்கம் ராமனும் லக்ஷ்மணனும் கூட வரலாம், அவர்களுக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒர்க் பண்ணுறாரு சுவாமி. அது மட்டும் இல்லாமல் ராமனுடைய அவதாரங்களில் பல ரகசியங்கள். நவமி திதியில் ராமாவதாரம். இந்த ஜோதிடர்களை போய் பார்த்தோமேனா அவரை போய் தான் நாள் பார்க்கணும்னு சொன்னால் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு பார்க்குறேன். இந்த அஷ்டமி நவமி தொலைவிட்டோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். அஷ்டமி நவமி தொலைவிட்டு இந்த திதிகள்லாம் பார்த்தா நம்ம அப்படி என்ன பாவம் பண்ணோம்? வேற பெருமாளை போய் கேட்டுக்கலாம். ஜாதகம் தெரியாது, ஜோதிடம் தெரியாத கூட எங்களை கொடுக்குறானே அஷ்டமி நவமின்னு. இப்போ பெருமாள் நீங்கள் கவலைப்படாதோ, உங்களை உலகம் முழுக்க கொண்டாட முடியுமா பண்ணுறேன் உங்கள் திதியிலேன்னு சொல்லி அஷ்டமியில் கிருஷ்ணாவதாரம் கோகுலாஷ்டமி, நவமியில் ராமாவதாரம் ஸ்ரீராமன். ஒருத்தருடைய குறையை போக்குறதுக்கு பகவான் தானே அவதாரம் அப்படிங்கிறது அந்த திதியில். அவரே ஒத்துட்டார், ஆனால் நாம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். கடக லக்னத்தில் ராமனுடைய அவதாரம். நேற்று தினம் பார்த்தோம், நிறைய தான தர்மங்கள்லாம் கொடுத்தா எல்லாம் கையில் தீர்ந்து வச்சு. இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? எது இருக்கோ கையில் கொடுத்துடணும். அதுக்கு பேர் தான் தானம்னு பேர். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, பொருள்கள்லாம் தீர்ந்து போச்சு யாரும் தான தர்மத்தில். கடைசியாக ஒரு அந்தனர் வந்தால் ஒன்றுமே இல்லைன்னு உடனே கையில் போட்டு ஹஸ்தாபரணம் உத்தமம் என்று கையில் போட்டக்கூடியதாக ஒரு ஆபரணம் இருக்கு, அதுக்கு பேர் கடகன்னு பிறந்த ஆபரணத்தை கேட்டு கொடுத்தார். வந்தது வேறாரோ இல்லையா, பகவான் நாராயணனே அவர் அந்தனர் ரூபத்தில் வந்திருக்கார். இப்போ என்ன சொல்லலாம் பார்ப்போம். நம்ம சொல்ல மாட்டோம், கோட்டா முடிஞ்சு கொடுத்துக்கலாம். இதாக என்ன பண்ணால் தினமும் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் பண்ணால் 100. அன்றைக்கி ஏதோ போட்ட கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, 100 பேருக்கு கூட கொடுத்தா ஒரு 100 பேருக்கு கோட்டன் டோக்கன் கொடுத்துட்டு கடை க்ளோஸ் பண்ணிவிட்டான். கடைசி யாரோ 2 பேருக்கு ரொம்ப பசிக்கிறதுனா எங்கள் கோட்டா முடிஞ்சு எடுத்துக்கிறான். அப்படியே நான் என் கோட்டா முடிச்சுடுறேங்கிறாங்க. வந்து சுவாமிலாம் வந்திருக்கார், பெருமாள்லாம் வந்திருக்கார். எதில் கணக்கு பார்க்கணுமோ அதெல்லாம் கணக்கு பார்க்கணும். என்ன யார் எந்த ரூபத்தில் வருவான்னு சொல்ல முடியாது. நாம் பண்ணக்கூடியதாக
அப்படிப்பட்டதான தர்மத்தை சோதிக்கிறதுக்காக பகவானே நேரம் எந்த ரூபத்தில் வந்தாலும் வரலாம். சில ஜந்துக்களை போட்டு விரட்டுமா, அப்படியே ஒரு நாய் நின்றுட்டு அந்த நாயை போட்டு அடிச்சு தருத்துவாங்க, சாப்பாடு வந்துட்டு அதுக்கு எதோ கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. நாம் எதுவும் நாயின்னு சாதாரணமாக நினைச்சா கூட பகவான் அந்த ரூபம் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அது கொஞ்சம் போடுறான்னு சுவாமி எதிர்பார்க்கலாம். நம்முடைய குணத்தை டெஸ்ட் பண்ணுறாரு சுவாமி. நிறைய சம்பவங்கள் உண்டு. அதாவது சின்ன சின்ன சூக்ஷமான தர்மங்கள் இதெல்லாம். அது மாதிரி தர்மங்கள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். யாருடைய சாபத்தையோ யாருடைய மனது துன்பப்பட முடியுமாவோ நடக்கக்கூடாது. அந்த ஒரு ஞாபகார்த்தமாக அதே கடகலக்னத்தை வந்து பிறக்கிறார் சுவாமி. கிரகேஷு கர்க்கடே லக்னே வக்பதா பிந்துநாசஹ ததச்ச துவாதசே மாசே சைத்திரே நவமிக்கே பிதோன்றார். சைத்திரமான மாசத்தில் 12 மாதம் கழித்து ராமன் பிறந்தா, லக்ஷ்மணன் பிறந்தான். இது உலக இயல்புக்கு கொஞ்சம் மாறுதலாக. எல்லாரும் 10 மாதம் தானே கர்ப்பம் சொல்லுவாள். ஆனால் இங்கே ததஷ்ட ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. ததஷ்ட துவாதசே மாசே 12வது மாதம் தான். அது எப்படி 12 மாதம் கர்ப்பத்தில் இருக்க முடியும்னா, பிரசூதா அந்த 10வது மாதம் ஆச்சுன்னா அந்த குழந்தைய வெளியில் சொல்லணும்னு சொல்லி அப்படி சிரமப்படுமாங்க. 12 மாதம் சொல்லியிருக்காத என்னன்னா ஆராய்ச்சியாளர் ரிஷிகள்லாம் சொன்னால், ஒரு முழுமையான கர்ப்பம்னு சொன்னால் ஆணுடைய கர்ப்பத்தில் 2 மாதமும் பெண்ணுடைய கர்ப்பத்தில் 10 மாதமும் ஆக 12 மாதம். பிரம்மச்சரியத்தோடு கூட 2 மாத காலம் இருந்து அதற்கு பிறகு அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த தாயுடைய கர்ப்பத்தில் 10 மாதம் ஆக 12 மாதம் ஆனால் தான் ஒரு பூர்ணமான ஒரு குழந்தை அடையலாம். மற்றொரு காரணம் சொன்னால் 12 மாதத்துக்கு ரிஷிகள் வியாக்கியானம் பண்ணும் பொழுது, தசரதன் நிரம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான். அவன் பண்ண புண்ணியத்துக்கு சாதாரண குழந்தையை கொடுத்தா போறாதுன்னு சுவாமி தீர்மானம் பண்றான். சரி, நாமே குழந்தையா போயிடுவான்னு சொன்னா அந்த அளவுக்கு புண்ணியம் போறலையான்னு தசரதன் சொன்னா கவனிக்கணும். தசரதன் பண்ண புண்ணியம் புத்திரகாமேட்சி பண்ணா அதுக்கு நல்ல குழந்தைய கொடுக்க வேண்டியதான். அவன் பண்ண புண்ணியத்துக்கு யாகத்துக்கு நல்ல குழந்தைய, அதுதான் போகும். ஆனால் கௌசல்ய பிரார்த்தனை பண்ணுறால் நாமே குழந்தையா வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறாள். நாமே குழந்தையா போகணும்னு சொன்னால் அதுக்கு அந்த புண்ணியம் போகிறாதான். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கிறது தான். ஹஸ் டேக்கன் 2 more months. அந்த புண்ணியம் புத்திரகாமேட்டி யாகங்கள்லாம் பண்ண உடனே அந்த புண்ணியம் நிறைவின உடனே பகவானே ததஷ்ட துவாதசே மாசே செய்து 12வது மாதம் பூர்த்தியாகி பகவான் நாராயணனே ராமனாக அவதாரம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமேனா நீங்கள் சொன்னமே சமுத்திரமிவ ரத்னாக்கியம் சர்வஸ்ருதி மனோகரம்னு ஒவ்வொரு அக்ஷரத்தையும் ஒவ்வொரு பதத்துலேயும் விசேஷமான அர்த்தங்கள்லாம் அப்படி தோணும். உனக்காக சொல்லிகிட்டே வந்தேன்னா ஒரு பாலகாண்டம் மட்டும் 9 நாள் சொல்ல வேண்டியதான். என்ன ஒரு கதை சொல்லவே தெரியல, கதை ஓடவே மாட்டேங்கிறது எல்லாரும் சொல்லுவார். 2 நாள் ஆயிடுத்து 3 நாள் ஆயிடுத்து பாலகாண்டமே முடியலையே. இப்படி விஷயம் தெரிஞ்சவெல்லாம் யோசிக்கிறாப்பே தெரியுது. அப்படி பகவான் நாராயணனே ராமனாக கௌசல்யாதேவியுடைய பிரார்த்தனைக்கு எனக்கு ராமாவதார சரித்திரங்கள் நான் சொல்லி, அந்த சின்ன குழந்தைகள் அந்த ராமன் பிறந்தவுடனே அயோத்தியா நகரமே விழாக்கோலம் கொண்டிருந்தால் உற்சவஸ்ச மகாராசியது அயோத்தியாயாம் ஜனாகுலகான்னு அயோத்தியா நகரம் முழுவதும் ஒரு விழாக்கோலமாக இருந்துதான் ராமனுடைய அவதார தினத்தன். தேவர்களெல்லாம் புஷ்பமாரி பொழிந்தால் அந்த சமயம் இந்த குழந்தைகளுக்கு 11வது நாள் புண்ணியாகவாசம் நடைபெற்று குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு ஒன்று. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயங்களில் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். பேர் வைக்கிறதுன்னு ஒரு கிரியை ஒன்று. நாமகரணே 18 சம்ஸ்காரங்கள் சொன்னால் அந்த நாமகரணம் பேர் வைக்கிறது. ஏன் ஒரு பெரிய ஒரு வைபவமாக சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது நாமகரணம். வசிஷ்டர் ஆச்சாரியனை விட்டு இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்க சொன்னார். அதேத்யைகாதசாஹம் து நாமகர்ம ததா கரோது ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயீசுதம். கௌசல்யனுடைய குழந்தைக்கு ராமன் பேர் வச்சார். ரமயதீதி ராமா. ரம்யமான சொரூபம் பார்க்க பார்த்துட்டே இருக்கக்கூடியதான
திருமேனி சௌந்தர்யமாம் ராமனுக்கு அந்த குழந்தைக்கு ராமன் பேர் வச்சான். சௌமித்ரம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா. சுமித்ரனுடைய குழந்தைக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா என்று லக்ஷ்மணன் எதை தொட்டாலும் வளர்ந்துருக்கும் ஐஸ்வர்யம் பெறுகிறது. அது மாதிரி கைலாசி கிருஷ்ணன். இதெல்லாம் வசிக்கிற காரணம், பேர் வைக்கிற காரணம் அவருக்கு தீர்க்க தரிசனம். பின்னாடி இவன் எப்படி இருக்க போறாங்கிறத தன்னுடைய தபஸ்னால பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. கைகே லக்ஷ்மணன் சத்ருகன் பேர் வச்சார். சத்ருகன் விரோதியை ஜெயிக்கக்கூடியவன்கிறாங்க. குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, 11 நாள் ஆகுது. அதுக்குள்ள எந்த விரோதியை ஜெயிச்சாமோ அப்படின்னா என்ன தெரியுமா, சத்ருவே கிடையாது. ராமாயணத்தில் பார்த்தோமேனா இந்த வெம்பில் எதுவுமே மாட்டிக்காம இருக்கிற பேரு இந்த லக்ஷ்மணனும் சத்ரு. அவளுக்கு விரோதின்னு ஒருத்தருமே கிடையாது. கைகையுடைய குழந்தைக்கு பாரதன் பேர் வச்சான். பாரதத்தை சுமக்கிறவன். அப்படி என்ன பாரதத்தை சுமந்தானா, பின்னாடி சுமக்க போறான். ராமனுடைய பாதிகையை தன் சிரசை ஏற்றி அந்த பாரதத்தை சுமக்க போறானா, அதெல்லாம் மனதை வைத்து கொண்டு தன் பேர் வச்சான். எல்லாருக்கும் பேர் வச்சுட்டு நம்ம வச்ச பேர்லாம் சரியா இருக்கான்னு வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி கிருதவம் ஸ்ததா. மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சார். ஏன் யாருக்கு பேர் வைக்கிறார் தெரியுமோ, எந்த பகவானான நாராயணனுக்கு சகசிரநாம ஆயிரக்கணக்கான நாமாவான சொல்லி அவனுடைய பெருமைகளை பூர்த்தி பண்ண முடியலையோ, அந்த பெருமாளுக்கு நம்ம பேர் வைக்க முடியுமா, நம்ம கிடைச்சிருக்கேன்னு ஆச்சரியப்படுறா சந்தோஷப்படுறா. வசிஷ்டா பரமப்ரீதா. சகசிரநாமாவால கொண்டாடக்கூடியதான பகவான் நாராயணனுக்கு வசிஷ்டர் பேர் வச்சார். பேர் வைக்கக்கூடியதான நோக்கம் என்ன, இதெல்லாம் பார்த்தா தெரியும். நம்முடைய தாத்தாவுடைய பேரை வைப்பார் பேரனுக்கு, எல்லாருடைய அப்பா பேர். அவருடைய பேர் யாரா இருக்கும், ஏதாவது பகவானுடைய பேரா இருக்கும். ராமன், கிருஷ்ணன், சுவாமிநாதன், மகாதேவன் இப்படிலாம் பேர் வைப்பார். ஏன் தெரியுமா, நம்ம குழந்தைய ராமான்னு கூப்பிட்டா பகவான் என்ன நினைக்கிறா, நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறா. நம்ம குழந்தைய மகாதேவா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம குழந்தை வரானா இல்லையோ பரமேஸ்வரன் வந்துடுறான். பரமேஸ்வரன் நம்முடைய பேரை அவன் சொன்னால் இதுக்குதான் தெய்வங்களுடைய பேரை வைப்பார் பெரியவர்களுக்கு. அந்த பெரியவருடைய பேரை குழந்தைகள் வைப்பார். இப்பயும் வைக்கிறா, ஆனால் மாற்றி அதை ஷார்ட்கட்டாக கூப்பிடணும்னு சொல்லி பேர் வைக்கும்போது 2-3 எழுத்து ஏதாவது பேர் சொல்லுவாங்க. ஏபிசி வைக்கிறதா பேர் ரொம்ப பெருசாக இருந்தால் எங்களால் கூப்பிட முடியல. ஏன்னா அந்த கூப்பிட்ற அளவுக்கு டைம் போடல. நம்மளுக்கு மிஷின் லைஃபாக எடுத்து போகிறோம். பேர் வைக்கிறான். நான் பேர் வச்சேன், ராகவன் பேர் வச்சேன், நல்ல பேர் எழுதி வச்சுக்கோன்னு. நீ ஷார்ட்டாக சொல்லுவேன், இதுக்கு மேலே நான் ஷார்ட்டுன்னா சரி நாங்கள் பார்த்துக்கணும். ராகவன் பேர் வச்சுட்டு ராகுன்னு கூப்பிட்றாங்க. 4 எழுத்து சொல்லி கூப்பிட முடியுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், 4 எழுத்து அவளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேசவான்னு கூப்பிடலாம், கேசவன் பேர் வச்சுக்கோன்னு. சரி சரின்ட்டு அந்த 3 எழுத்து அவளுக்கு அதிகமாக வந்து கேதுன்னு கூப்பிடுறான். நவக்கிரகத்தில் இருக்கிற ராகு கேது போராதுன்னு நம்ம குழந்தையும் ராகு கேதுவாக பண்ணி பாவகிரகமாக சொல்லிக்கிறோம். அதுவும் அந்த பாவகிரகம் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகளும். இதெல்லாம் பரவாயில்ல. இன்னொருத்தர் பேர் வச்சிருக்காரு, நான் வைக்கிற பேர் இல்லை, ஜூன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் பரிகாசத்துக்காக சொல்லவில்லை. ஒரு வீட்டுக்கு ஏதோ பூஜைக்கு போனால் ஒருத்தர் எல்லாரும் உட்காந்து குழந்தை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே ஜூன்னா வேற யாரும் வரப்போகுதுன்னு பார்த்துருக்கேன். குழந்தை சங்கமின்னு பையன் வரான், பையன் நான் யாருக்கு வைக்கிற பேர். அதனால தான் இந்த நாமகரணம்னு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக வச்சு பேசுகிறார் வால்மீகி. பகவானுடைய நாமாவை சொல்லுவோம். அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ பகவான் நாமா வாக்கில் வந்துட்டா போகிறோம்னு நிச்சயமாக வரக்கூடிய சிரமத்தை கொடுக்கும். பகவானை உபாசிக்கணும், நாமாவை சொல்கிறோங்கிற எண்ணம் கூட அவசியம் இல்லை. வாக்கில் வந்தால் போகிறோம். வால்மீகிக்கு எப்படி வந்தது, நாமன்னு தெரிஞ்ச அந்த நாமாவை சொன்னார். ஏதோ மரத்தோட பேரை சொல்லணும், மரம்னு கண்ண முடியல, மரத்தை தானே தியானம் பண்ணினா ராமன் அனுகிரகம் இல்லையா, இன்னைக்கு மகிழ்ச்சி ஆகலையா? லட்சக்கணக்கான வருஷம் கழிச்சு இன்னைக்கு வால்மீகியை பற்றி நம்ம பேசலையா? இதுக்கெல்லாம் காரணம் நாம, பகவன் நாமா. அது சொல்ல சொல்லதான் தெரியுது. சொல்ல சொல்ல எனக்கு இதே என்ன பண்ணினா மரசு. பகவன் நாமா சொல்ல சொல்லதான் அதனுடைய ஒரு இனிமை தெரியும். அது அனுபவிச்சா தெரியும். சில விஷயங்கள் நம்ம சொல்றதுனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த அனுபவத்தை. அப்படி
அப்படி சொல்லி அப்படியே சில அப்படியே பாராயணம் பண்ணிக்கிறவா ஜெபம் பண்ணிக்கிறவாளுக்கு ஒரு நாள் ஏதாவது பண்ண முடியலன்னா எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாயம் நடந்தால் கூட இதனால தான் நடந்துருக்கோம் அப்படின்னு நினைப்பார். அப்படி அப்படி ஒரு பழக்கம் வந்துடும். அதுக்கு நம்ம பழகிக்கணும். அது மாதிரி மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சு அந்த குழந்தைகள்லாம் க்ஷத்ரிய சிசுவாக இருக்கிறதுனால சர்வே வேத விதூராக சர்வே லோகஹிதே ரதாः சர்வே ஞானோபசம்பன்னாः சர்வே சமுதிதா குணைः சர்வே வேத விதூராः. அவர்களுக்கு உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சு, க்ஷத்ரியர்களுக்கெல்லாம் உபநயனம் உண்டு, குணம் உண்டு. அந்த உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சு வேதம் அத்தியனம் பண்ணி வைக்கிறா. அந்த குழந்தைகள் சொன்ன உடனே புரிஞ்சிடும். பட்டுன வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் தெரிந்தவர்களா விளங்குறா. சர்வே லோகஹிதே ரதாः. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே யாருக்காவது தின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் மனம் இறங்குறதா. அது மாதிரி சுபாவம் குழந்தையிலேருந்தே வந்துட்டு அந்த குழந்தைகள் சர்வே எல்லா விதமான ஞானங்களும் பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். சர்வே சமுதிதா குணைகி எல்லா விதமான அனுகுணமும் இருக்கா அந்த குழந்தைகள். இதான் வால்மீகி வர்ணிச்சு அந்த குழந்தைகளுடைய பால லீலையே ரெண்டே வரியில் சொல்லிவிடுறார். என்ன காரணம் தெரியுமோ? ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் சொன்னேனே. கிருஷ்ணாவதாரம் சர்க்கமாக கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் நிறைய சொன்னார். ஆனால் இங்கே இது சீரியஸான அவதாரம் ராமாவதாரம். விளையாட்டுக்கோ பேச்சுக்கோ காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை. அதனால அதிகமாக ராமனுடைய லீலை குழந்தை அப்படி விளையாடுனா போனால் ராமன்லாம் சொல்லவே இல்லை. ஒரு அரசாவது சொல்லி முடிச்சுட்டார் வால்மீகி. நஜதே நவினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹ மிருஷ்டமன்னமுபாநீதம் அஸ்னாதி நஜதம் வினா. சின்ன குழந்தை ராமன், கௌசல்யா தேவி தன்னுடைய அரண்மனையில் தங்க தொட்டிலே வெல்வெட்டு மெத்தை போட்டு குழந்தை ராமனை விட்டு அப்படியே தாளாட்டுறாங்க. நம்ம நேரம் தாளாட்டான்னு பாட்டெல்லாம் பாடி குழந்தை சரித்திரங்கள்லாம் சொல்லி பாடுறாள். ஆனால் அந்த குழந்தை தூங்கலை. குலசேகராக சொன்னார், மண்ணு புகழ் கோசலைத்தன் மணி பயிரி வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாயிஷம் பொன்சே கண்ணினன் மாமதில் குடைசு கனபுரத்தல் கருமணியே என்னுடைய இன்னமுதே இராகவனே தாலேலோ மமவே மாதவே யாதவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண யதுகுல கிருஷ்ண தாலேலோ. இந்த பாசத்தை பட்டம் தினம் இங்கே நம்ம ஏகாந்த சேவை அர்த்தஜாமம் நடக்கிட்டு பாட்டை மாற்றாம ஒரே பாட்டாக பாடிக்கிற பயந்துக்குவோம். எல்லாருக்கும் இந்த பாட்டு மனப்பாடமாகி அவாவா வீட்டில் போய் நம்ம குழந்தைக்கு இந்த பாட்டை பாடி தாளாட்டும். அதை விட்டுவிட்டு தொட்டிலில் கொடுக்குற குழந்தைக்கு பயந்த குணம். அப்புறம் எந்த கோயிலில் போய் நிம்மதி கொண்டாலும் குழந்தைக்கு சரியாக இருக்கும். அது மாதிரி ராகத்தினுடைய மூச்சு அது நீலாம்பரின்னு பேர். அந்த ராகத்துக்கு அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டு அந்த ராகத்தை பார்த்து ஆடினா தொட்டில் ஆனால் தொட்டில்னா யாருக்கும் என்னென்னே புரியாது. இதெல்லாம் தொட்டில் உண்டு மரத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூளின்னு ஒன்று வந்தது, அந்த துணியில் கட்டி விடுவார். இதெல்லாம் சயின்ஸ் படி ஹெல்ப்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொட்டில் அந்த குழந்தைய சொன்னோம்னா அந்த குழந்தையினுடைய அங்கங்கள்லாம் ஒரே மாதிரி சீராக வரும். இப்போ அது இல்லாமல் ஒரு இதை கையில் மாட்டின்னு போகிறாங்க. குழந்தைகள் என்ன இருக்குன்னே புரிய மாட்டேங்கிறது இல்லை. சில பேர் பின்னாடி வேறு மாட்டின்னு போகிறாங்க. இந்த ஸ்கூல் பேக் மாட்டின்னு போகிற மாதிரி இருக்கிற பார்த்தேன். இதெல்லாம் குழந்தைகள் சின்ன வரைக்கும் அந்த நரம்பு எலும்பெல்லாம் எப்படி நாம் பழக்கிறோமோ அது மாதிரி தான் பழக்கணும். அது அந்த தொட்டிலையும் தூளிலையும் இருந்தேன்னா அந்த மண்டையினுடைய ஷேப்பு உடம்புடைய ஷேப்பெல்லாம் சீராக இருக்கும்.
இல்லாட்ட திடீர்னு மண்டை பிரம்மாண்டமாக இருக்கும், கால் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு போகலாம். தூளியில் வந்தது அதுக்கப்புறம் தூளியின் மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று விட்டு எப்படி கொடுக்க ஆர்லிஸ் பாச கொடுக்குற மாதிரி இப்படி கொடுக்குறது இந்த குழந்தை. அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்னமோ நெஞ்சில் உரம் ஏறி கொடுத்துன்னு சொல்லி அப்புறம் டாக்டர்கிட்ட விட வச்சு என்ன கதையில தான் கேட்கலாம். குழந்தைய போட்டு ஆடுறால் இந்த நீலாம்பரிங்கிற ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு மூச்சு உண்டு. விடிய காலம் சொல்லக்கூடியதா ராகத்துக்கு பேர் பூபாலம்னு. அப்படி அந்த ராகத்தோடு எழுந்தினமே ஆனாலும் ஒரு மனம் ஒரு புத்துணர்ச்சியோடு கூட காட்டினாலும் நமக்கு எல்லா வேலையும் வரும். அந்த நீலாம்பரிங்கிற ராகத்துக்கு என்ன மூச்சு தெரியுமோ? தொட்டிலில் படுத்துருக்கிற குழந்தை தூங்குறதோ இல்லையோ அந்த அம்மாவுக்கு தூக்கம் வந்துடும். என்னால் ஆட்டணும், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும், அவர் தூங்கப்படுவா வீட்டுக்காரர். அது மாதிரி இந்த ராமனை போட்டு தூளியில் ஆற்றாருக்கு பாடலாம் பாடி, ஆனால் அந்த குழந்தை தூங்கலை. அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தை தூங்கினா ரொம்ப நேரம் தூங்கினாலும் கவலைப்படுவாள், தூங்காமல் இருந்தாலும் கவலை. அதுவும் பக்கத்துலேயே இந்த ஃபேமிலி டாக்டர் இருந்துட்டான்னு வச்சுக்கோ, அவருக்கு பெரிய தண்டனை. 12 மணி 12 மணி ஆகுதா தூங்கலைன்னு உடனே கவலை, எனக்கு குழந்தை தூங்கவே இல்லை, என்ன பண்ணுறது? சரிவா டாக்டர் போ. என்ன குழந்தை தூங்கி பக்கத்தில் டாக்டர் போவார். அவர் அப்போ தான் தூங்க போவார். பேஷண்ட்லாம் முடிச்சுட்டு, சார் குழந்தை தூங்கவே மாட்டேங்க, வாங்க வா. அவருக்கு தெரியுது குழந்தைங்க ஒன்றும் இல்லைன்னு தெரியாதா? நாக்கு ஒன்றுமே இல்லை, ஏதோ நாக்கை தடுவார், தூங்க போய் தூங்கி தொடர்ந்து பண்ணும்போது தூங்கிடுவார். அது மாதிரி பொண்ணு போட்டுருவா, குழந்தை தூங்கிடுச்சு. விடியிருக்காம எப்போதும் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்துக்கணும். அந்த குழந்தை எழுந்துக்கல, 7 மணிக்குள்ள தூங்குறதா அந்த அம்மா கவலை. இப்போது 5 மணிக்கு குழந்தை எழுந்துருவான், இன்னைக்கு எழுந்துக்கவே இல்லைங்க. நினைக்கிறேன் இந்த டாக்டர் மருந்து கூட தடவிட்டார். டாக்டர் கூடவா தடவிட்டார்? அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் தூங்கினாலும் கவலை, தூங்காட்டாலும் கவலை. இந்த கௌசல்யா தேவி குழந்தை தூங்கலைன்னு உடனே கவலைப்பட்டா. சரி லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான் பார்ப்போம்னு சொல்லி சுமித்ரனுடைய அரண்மனையில் போய் பார்க்கறா. இங்கே லக்ஷ்மணனும் தூங்கலை. என்ன பண்ணாலும் தெரியுமோ, நேரம் லக்ஷ்மணன் தூக்கிட்டு வந்தால் இந்த தொட்டியில் போட்டால் 2 பேரையும் ஒரே தொட்டியில் போட்டு ஆத்தினா தூங்கிட்டான் வால்மீகி. ஏன் தூங்கினான்? நட்சத்திர நவீனா நித்ரம் லபதே புருஷோத்தமா. இதுவரையிலும் தூங்காத ராமன் இப்போ தூங்கினானே ஏன்னு கேட்டால் புருஷோத்தமன் வரையும் அதனால தூங்கினான். இதை அர்த்தம் புரியுதா இருக்காது? புருஷோத்தமன் வரையும் அதனால தூங்கினாங்க. புருஷோத்தமன் யாருக்கு பேரு? சகஸ்திர சீரிஷா. புருஷோத்தமன் சொன்னான்னா பகவானான நாராயணனுக்கு தான். இங்கே படுத்துட்டு இருக்கிற குழந்தை யாரு? நாராயணன் தான். அவனுக்கு தான் படுக்கை இருந்தால் தான் தூக்கம் வரும். நாராயணனுடைய படுக்கை என்ன? ஆதிசேஷன். சென்றார் குடையால் இருந்தார். ஆதிசேஷனுடைய அவதாரம் யாரு? லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் வந்தவனே அந்த படுக்கையில் படுத்தவனே தூக்கிட்டான். நம்மளால அர்த்தம் புரியல. சொந்த படுக்கையில் தான் தூக்கம் வர மாட்டோம். அப்புறம் ரயிலில் ரொம்ப தூரம் பாம்பே இருந்து ஒரு 1 நாள் போகும்போது பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸ் பக்கத்தில் படுத்துருந்தான். ஃபஸ்ட் கிளாஸ்க்கு அவளே படுக்கையெல்லாம் கொடுக்குறாள். ஃப்ரெஷ்ஷாக துவைச்சிட்டு வாஷ் பண்ணி கொடுக்குறான் அந்த பலன்னு. ஆனால் அதெல்லாம் ஓரமாக கட்டி வச்சுட்டு இவன் படுக்கையே இருக்கான். இவன் படுக்கைகள் என்ன தெரியுமோ? இல்லை சார் அவளே படுக்கையெல்லாம் கொடுப்பேலாம் நீங்கள் எய்க்கிட்டு வந்துருக்கேன்னு அவன் சொன்னான். இல்லை சார் என் படுக்கையில் தான் எனக்கு தூக்கம் வரும். இவன் படுக்கைகள் என்ன தெரியுமோ? மூட்டை பூச்சொல்லி பவர் ஹவுஸே அதான். லபதே புருஷோத்தம மிருஷ்டமன்னமுபாநீதம் அஸ்னாதினச்சதம் வினா. அது மாதிரி ராமனுக்கு தங்க கிண்ணத்தில் பாலும் சாதம் கலந்து கொடுக்குறான். குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான். உடனே லக்ஷ்மணன் பரதன் ஹஸ்திரிக்கா அந்த குழந்தைலாம் கொடுத்து எல்லாருக்கும் 1 ரூபா கொடுத்துட்டு ராமனுக்கு 1 ரூபா கொடுக்குறா. ராமன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இதுலேருந்து என்ன பண்ணிடுது? சில குழந்தை நேர் மாறல். மற்றவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிறது சின்ன குழந்தையா இருக்கும்போதே வளர்க்கணும். சொல்லும்போது நினைப்போம், எங்கள் சொந்தக்கார தெய்வத்தை வரிசையாக எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்கோம். எல்லாருக்கும் வரிசையாக வடை, வெங்காய வடை ஒன்று ஒன்றா போட்டு வந்துடும். என் இலக்கும் போட்டு அடுத்த இலைக்கு போட்டுனே போனால் என் பக்கத்தில் உட்காந்துக்க அந்த பையன் சின்ன பையன் வீல்னு கத்தினான். எதுக்கு கத்துறான்னு தெரியல. அவன்ட்டி ஒரு வடை போட்டுட்டு அந்த வடையை அடுத்த இலைக்கு போட்டு அந்த வடையை சாப்பிட்டு வீல் கத்தினான். என்னப்பா வேணாம் என்னப்பா வேணும் சொல்ல மாட்டேங்கன்னா கத்தினே இருக்கான். அவன் பக்கத்தில் அவப்பா உட்காந்துருந்தார சாப்பிட நான் பார்த்துக்கிறேன்னு ஏந்துட்ட. இந்த பக்கத்தில் உள்ள எல்லா வடையும் எடுத்தால் அவன் இலையை கொண்டு போட்டான். டக்குன்னு நிறுத்து ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். என்ன அப்பா அவளுக்கெல்லாம் ஏன் போட்டால் எனக்கு ஒன்றும் போடணும். அப்போ தான் அந்த சொல்கிறதுக்கு அர்த்தம் பண்ணு. எல்லாருக்கும் கொடுத்துட்டு குழந்தைய கொடுத்தவொடனே குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இப்படி சுருக்கமான முறையில் குழந்தைகளுடைய பால லீலைகள்லாம் வர்ணிச்சு இப்பேற்பட்ட
அந்த குழந்தைகளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி 12 வயசு தான் ஆகுது. ஆனால் 12 வயசு ஆனால் கூட அந்த குழந்தைகள் சத்திரிய சிசுவா பார்க்கும்போது பார்த்தா 22 வயசு 25 வயசு ஆன மாதிரி அப்படி ஆஜானதாகவா வளர்ந்து நிற்கிறார் குழந்தைகள்லாம். அஸ்திரம் சஸ்திரம் முதலான வித்தைகள்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாள். எல்லா வித்தையிலையும் தேர்ச்சி பெற்று அவர்கள் மகாசுரர்களாக பராக்கிரமம் வாய்ந்தவர்களாக திகழ்கிறார்கள். இப்படி எல்லா விதமான குணங்களும் நிரம்பின அந்த குழந்தையானது தசரதனுக்கு இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துதான். மதராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாயः சதாந்தவः தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அப்யாகச்சன் மகாதேஜாः விஸ்வாமித்ரோ மகாமுனிः. ராஜா தசரதா அப்பா அம்மாவுக்கு தான் அந்த கவலை வரும். குழந்தைக்கு சின்ன வயசானா கூட சுருக்க அதை கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேரனை பார்க்கணும்னு ஆசைப்படுவார். அவனுக்கு வயசு வந்துட்டாலும் இல்லை, நமக்கு வயசாகிட்டு அதுக்குள்ளே இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்குள்ளே குழந்தைக்கு குழந்தை பார்க்கணும், பேரனை பார்க்கணும், பேத்தி பார்க்கணும் ஆசைப்படுவார் தெரியும். ஆனால் தசரதன் நிலை எப்படி தெரியுமோ, ஏற்கனவே டூ லேட்டாக தானே குழந்தை பிறந்திருக்கு. அதனால நம்ம வயோதிகத்தெல்லாம் பார்த்தோடனே இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே இப்போ ஏற்பட்ட எல்லா விதமான நற்குணமும் இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வரனா அமையணுமேன்னு தசரதன் கவலைப்பட்டான்னா தேசாம் சிந்தையாமாஸ தர்மாத்மா தர்மாத்மாவான தசரதன் கவலைப்பட்டான்னா ஏன் கவலைப்பட்டான்னா தர்மாத்மாவோட அதனால தான் கவலைப்பட்டான். என்ன அர்த்தம்னா தர்மாத்மான்னா தர்ம சிந்தனையில் உள்ளவன். நம்முடைய குழந்தைக்கு இவனுக்கு தெரிந்தவான தர்ம சிந்தனையில அதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதான ஒரு மனைவி குழந்தை வந்து சேரணுமேனு தசரதன் கவலை. யாரோ ஒரு பெண்ணை ஒரு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு பெண்ணை மாட்டு பொண்ணா ஏற்றுக்கிறதுனா அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வரக்கூடிய பெண்ணு இவன் செய்யக்கூடியதான தர்மத்துக்கு அனுகூலமாக இருக்கணும். அதனால தான் தர்மபத்னின்னு வேறு விஷயம். இங்கே என்ன இருக்கும் தெரியுமோ, நாம் செய்யக்கூடியதான தர்ம காரியங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கு. பின்னாடி சொல்லக்கூடாது. சீதா கல்யாண ஸ்லோகம் அதற்காக தான் கவலைப்பட்டானான்னு சொல்லுவாங்க. நல்ல குடும்பத்தில் குழந்தை வரணுமே, அந்த குழந்தை நாம் செய்யக்கூடியதான தர்மத்துக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கணுமே. என்ன இங்கே வந்ததுக்கு அப்புறம் கண்ணை முறை ஜபத்தை பண்ணிட்டு இருந்தானே படிக்கணும், ஜபமாலை பிடிக்கி படுத்துன்னு அவனுக்கு வேலை கிடையாது. அது மாதிரிலாம் குழந்தை வரக்கூடாது. அதுக்காக சிந்தன் கவலைப்பட்டான். சிந்தையாமாஸ தர்மா. ராஜாவா இருப்பதனால தானே ஒரு தன் குழந்தைக்கு கல்யாணம் ஒரு நல்ல காரியம்னா கூட அவன் தானே முடிவு பண்ண முடியும். ஏன்னா ராஜாவா இருக்க உபாத்தியர்களையும் தன்னுடைய குருவையும் மந்திரிமார்களையும் எல்லாரையும் வைத்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்ட அத்தனை பேரையும் அழைத்து பொதுஜனங்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு சின்ன கூட்டம் போட்டார். மந்திரி மத்தியே மகாத்மா என்னுடைய குழந்தையுடைய கல்யாண விஷயமாக பேசுவதற்காக தான் எல்லாரையும் அழைத்திருக்கேன்னு சொன்னால் அந்த இதில் ஸ்பெஷல் செக்யூரிட்டி காவல் போட்டாச்சு வாசல். என்ன காரணம் தெரியுமோ, ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம குழந்தையுடைய கல்யாணத்துக்கு விக்னம் எதுவும் தடவரக்கூடாது, யாரும் வந்து கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமாக அதனால ஸ்பெஷல் செக்யூரிட்டியாக ரிசர்ச் பிரிவு செக்யூரிட்டி எல்லாரும் உரிமை கத்தி வச்சுன்னு வாசல் நிற்கிறான். காவலாளிகள்லாம் உள்ள தசரதன் மந்திரிகளோடு கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. என் குழந்தையான பராக்கிரமம் வாய்ந்த ராமனுடைய கல்யாண விஷயமாக பேசுகிறேன். அவனுக்கு கல்யாணம் செய்வதால் திருமணம் வந்துருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நல்ல குழந்தைகள் எங்கே இருந்தாலும் சொல்லலாம் என்று சொல்லி இப்படி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிற சமயம், அந்த சமயம் விஸ்வாமித்திர மகாமுனிவர் தசரதனை பார்ப்பதற்காக தசரதனுடைய அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறார். அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகின்னா மகரிஷிகளுக்கு ஒப்பான விஸ்வாமித்திரர் வாசலில் வந்து நிற்கிறார். வந்தவர் என்ன பண்ணா தெரியுமோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னா இந்த காவலாளிகள்லாம் இவர் பதட்டப்படுறாங்க, இந்த காவலாளிகள்லாம் பதட்டப்படல. இவர் யாருன்னு புரியல அவருக்கு. அதுக்கிட்ட நீங்கள் மட்டும் வந்து சீக்கிரம் சீக்கிரம் என்ன சீக்கிரம்னா சீக்கிரம் ஆக்கியாதமாம் பிராப்தம், சீக்கிரம் போய் சொல்லுங்க மன்னரிடத்துல நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னா இது ஒரு அடையாளமா?
திருப்பதியில் மொட்டை அடிச்சு நான் இருக்கிறா பாருங்க அவரை கூப்பிடுவான். நான் யாரை கூப்பிடுறது? எல்லாருமே பல பலன்னு ஒரே மாதிரி இருக்கு. அது மாதிரி நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. ஆக்கியாதமாம் பிராப்தம். காவலாளிகள்லாம் நான் யாரு? நான் ஒரு பேர். அவங்களை பற்றி யாரு சொன்னால் கௌஷிகம், கௌஷிக குஷிக கோத்திரத்தில் பிறந்த நான் வந்திருக்கேன்னு போய் மன்னன்கிட்ட போய் சொல்லுங்க. ஒரு நாள் கௌஷிக கோத்திரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் கொண்டிருக்கா. அதில் நீங்க யாருன்னா கடைசியா சொல்றோம் காதினசுதம். கௌஷிக கோத்திரத்தில் பிறந்த காதியுடைய புள்ள நான் வந்திருக்கேன். கடைசி வரல பேர சொல்லவும் அவரும் அழிவு பண்றாரு. கௌஷிக கோத்திரத்தில் பிறந்த காதியுடைய புள்ள நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுவோம்னா சீக்கிரமா அக்கியாதமாம் பிராப்தம் கௌஷிகம் காதினசுதம். காதியுடைய புள்ள விஸ்வாமித்திரன் உலகம் அறிஞ்ச விஷயமா நமக்கு என்ன தெரியாத புராணம் படிக்காதனால. காதியுடைய புள்ள விஸ்வாமித்திரன் உலகம் அறிஞ்ச விஷயமா. இந்த காதியுடைய புள்ள சொன்ன உடனே ஒரு பயம் இல்லை. அவங்க கத்தியெல்லாம் போட்டு உள்ள மொத்த மேலே ஒன்றா விழுந்து உள்ள ஓடும். ஏன் தெரியுமோ? விஸ்வாமித்திரை பற்றி அத்தனை பேருக்கும் தெரியும். ஏதாவது சொல்லி கேட்கலன்னா உடனே சாபம் கொடுத்துருவான். சில பேருக்கு சாபம் கொடுத்தா தபசு குறையும், சில பேருக்கு தாபம் கொடுத்தா தபசு வளரும். அது மாதிரி துர்வாசர் விஸ்வாமித்திரலாம் அந்த அனுப்புவாங்க. நம்ம பசங்க சில பேர் சாபம் கொடுப்பான். நீ மன்னா போடுவாராமா. இது மாதிரி யாரும் சாபம் கொடுத்தாலும் சந்தோஷப்படுவோம். நம்ம மன்னா போக மாட்டோம். மண்ணை ஆளக்கூடிய ராஜாவாக வருவோம். அவனுடைய சாபம் நமக்கு ஆசீர்வாதம் மாதிரி. ஏன்னா இவனுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவனுக்கு சாபம் கொடுக்கறதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்குமே தகுதி வேணும். தகுதி இல்லாதவன் ஆசீர்வாதம் பண்ண தெரியாதவனை போய் நமஸ்காரம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு சாஸ்திரம். ஒருத்தர் போய் நமஸ்காரம் பண்ணுறோன்னா இப்படி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவனை போய் நமஸ்காரம் பண்ணாது. வாயை திறந்து சேமால் போய் சதவானம் வருது. யார் ஆசீர்வாதம் பண்ண தகுதி உடையவனோ அவனை போய் நமஸ்காரம். அதுக்கு வயசு அவசியம் இல்லை. அவனுடைய ஆசீர்வாத பலம் வேதம் படிச்சிருக்கான், அவன் புராண இதிகாசம் படிச்சிருக்கான், அதுதான் அவனுடைய தகுதி. வயசுல சின்னவன் 10 வயசோ 20 வயசுல பார்க்க வேண்டியது. ஒருத்தர் கேட்டாருக்கு வந்து நான் கோபூஜை பண்ணலாமான்னா என்ன சந்தேகம் இருக்குது, என்ன பண்ணலாமே அப்படின்னு. இல்லை நான் பண்ணலாமான்னா எல்லாரும் பண்ணலாம் கோபூஜை. கோபூஜைக்கு ஆவாகனமே கிடையாது. மற்ற எல்லா பூஜைக்கும் ஆவாகனம் உண்டு. ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுறோன்னே மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அஸ்மின் ஹரித்ரா தும்பே சுமுகம் மகா கணபதியின் தியாயாமின்னு அக்ஷர புஷ்பத்தை போட்டால் தான் பிள்ளையார் வருவார். அதுக்கு பேர் ஆவாகனம் இருக்குது. ஆனால் கோபூஜைக்கு ஆவாகனமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அத்தனை தேவதைகளும் பசுமாவட்டை என்னென்ன அவயங்களே நினைச்சிருக்காங்க. அந்த கோவுடைய பசுமாவட்டை பின்பக்கத்தில் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி வசிக்கிறார். அதனால் கோபூஜை பண்ணும்போது பார்த்தா தெரியும் அந்த பின்பக்கமாக நிறுத்தி தான் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. முக்கியமாக ஏன் அங்கே மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க. அதனால தெரியாத வார்த்தையர் அஸ்மின் மகாலட்சுமி தியாயாமி ஆவாகமின்னா அது ஒன்றும் தெரியலன்னு. கோமான் பசு பூஜைக்கு அதுக்கு ஆவாகனம் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி பகவான் இருக்கா, அத்தனை தேவதைகளுடைய சொல்லுவோம் தான். அது மாதிரி இங்கே காதினசுதம் காதினுடைய பிள்ளை விஸ்வாமித்திரர் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே இவர்கள்லாம் மிகுந்த கோபத்தை காட்சி சாபம் கொடுத்துருவாரே என்ற எண்ணத்தோடு கூட சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. அதனால காரணம் இல்லாமலும் சாபம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய இருக்குது, சூட்சமான தர்மங்கள். இதெல்லாம் வேதம் இருந்த பெரியவர்கள் சொன்னால் அவளுக்கு அவசியம் வயசு பெருசு இல்லை. சின்ன வயசாக இருந்தாலும் வேதம் நம்ம அத்தியானம் பண்ணியிருப்பா. 18 வயசுலேயே 20 வயசுலேயே அத்தியானம் பண்ணி முடிச்சிருப்பா. வேதம் மட்டும் அவளை போய் சேர்க்கலாம். அவள்கிட்ட கஷ்டப்பட்டுருக்கோம். அது மாதிரி பசுமாட்டுக்கு வயசு அவசியம் இல்லை. எனக்கு 73 வயசு ஆகிடுதுன்னா என்ன பண்ணலாமே அப்படின்னு. இல்லை நான் பூஜை எங்கள் வீட்டு பசுமாட்டுக்கு 7 வயசு தான் ஆகுது அப்படின்னா நான் சொன்னேன், உங்கள் வயசுக்கு பூஜை பண்ண காண்டாமிருகத்தை தான் கூப்பிட்டு வரணும், பசுமாடு கிடைக்காது. இதுக்கெல்லாம் வயசு கிடையாது. ஆகினால இந்த விஸ்வாமித்திரர் வந்திருக்கான்னு சொன்ன உடனே உள்ள போய் எல்லாம் ஒத்தனா வந்து போய் வந்திருக்காருன்னா இவன் யாரா வந்திருக்காருன்னா தசரதன் காந்தியுடைய பிள்ளை விஸ்வாமித்திரர் உங்களை வந்திருக்கார் அரண்மனை வாசல்ல காத்திருக்கான். உடனே மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்ச தசரதன் நம்முடைய குழந்தையுடைய கல்யாண விஷயமாக பேசிட்டு இருக்கோம். இந்த சமயம் விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னே பெரிய பாக்கியமாக கிடைஞ்சு உடனே அவர் உள்ள அழைத்துவா, அவர் தாமதப்படுத்தாத என்று சொல்ல
இந்த காவலர்கள் வந்து உங்களை உடனே அழைத்து வர சொல்லி ராஜாவுடைய உத்தரவு வரணும். அதுக்கப்புறம் உபச்சாரம் பண்ணலாம். அது வரல யாரும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோமோ வந்தது யாருன்னு தெரிஞ்சவங்க சுவாகத்தான் உங்களுடைய வரவு கல்வரவு ஆகட்டும், உள்ள வாங்கன்னு சென்று அடித்து விளையாடும். விஸ்வாமித்திரனுடைய உள்ளே போனால் மன்னனான தசரதன் தன்னுடைய சிம்மாசனத்தில் எழுந்து கைகூப்பி வணங்கி வர வேண்டும் முனிவரை சொல்லி முனிவருக்கு விஸ்வாமித்திரனுக்கு ஒரு பெரிய ஆசனம் கொடுத்து அமர சொன்னார். தான் கீழே விழுந்து வணங்கி அவருக்கு உபச்சாரங்கள் ஆச்சமன உபச்சாரங்கள்லாம் கொடுத்து அவரை வரவேற்றார். முனிவரேன்னு கூப்பிட்டா மிகுந்த சந்தோஷம், உங்களுடைய வருகையினால மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சினார். உங்களுடைய வருகை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமோ? யதாமிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே யதா சத்ருதசாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி. அமிர்தம் கிடைச்ச உடனே தேவர்களுக்கெல்லாம் எப்படி சந்தோஷம் கிடைச்சதோ அதே மாதிரி சந்தோஷத்தை இன்றைய தினம் நான் அடைகிறேன். அமிர்தம் கிடைக்கிறதுக்காக எல்லாம் அமிர்தமந்திரம் பண்றாள். என்னென்னமோ நிறையா வருது. கடைசியாக அமிர்தம் வருது. அமிர்தம் வந்த உடனே தேவர்கள்லாம் என்ன சந்தோஷத்தை அடைஞ்சாலும் அந்த சந்தோஷத்தை அடைகிறேன். மற்றொரு வியாக்கியானம் யதா மிருதஸ்ய சம்பிராப்தி. இறந்து போனவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான்னா அந்த குடும்பத்தார்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை அடையாது. ஏதோ பாம்பு கடிச்சிட்டு உடனே மயக்கத்தில் இருக்காங்க. டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு மற்ற ஏற்பாடுலாம் பண்ணிட்டு உடனே மற்ற ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. வாசலில் கொட்டலாம் விட்டுறான், போட்டாச்சு. ஸ்பீக்கர் வளர்ந்தது இல்லை, புறப்பாடுக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. எல்லா சமயத்தில் எல்லாம் சுத்தீரப்பயோகம் எழுதிட்டு இருக்கு. அது மாதிரி பண்ணுறோன்னா 2 மணி நேரம் கழிச்சு அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தோன்னே இந்த உறவினர்கள்லாம் எப்படி இருக்கும்? அவன் மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க. பத்தமா பண்ணுவான். இல்லை நாங்கள் எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிவிட்டோம் அப்படியா சொல்லுவாங்க. ரொம்ப செலவு பண்ணி எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி வச்சு மேடெல்லாம் வந்துட்டு நான் சொல்லுவோம். அது எப்படி யதா மிருதஸ்ய சம்பிராப்திகை இறந்து போனான்னு நினைச்ச உடனே அவன் எப்படி உயிர் பெற்று எழுந்தானோ அப்போ என்ன சந்தோஷமோ அது மாதிரி சந்தோஷத்தை அடையிறேன். யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய பல ஆண்டு காலம் அவனுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து பூர்வ புண்ணியத்தினாலையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் அவனுக்கு ஒரு நல்ல குழந்தை அடைஞ்சான்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் என்ன சந்தோஷத்தை அடைவாரோ அந்த சந்தோஷத்தை நான் அடைஞ்சிருக்கேன். அதுதான உண்மையும் கூட. 60,000 வருஷம் இருந்து வெண்குடல இருந்து குழந்தை இல்லாமல் இருந்து கடைசியில இப்போ குழந்தை அடைஞ்சிருக்கானா இதுவும் அதுவும் பொருத்தமாகும். பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா கரிஷோ மஹோதயே. காணாமல் போன பொருள் ஒருத்தனுக்கு கிடைச்சிருத்துன்னு சொன்னா அவன் என்ன சந்தோஷப்படுவானோ அந்த சந்தோஷத்தை நான் அடைகிறேன். கார்த்தவீர்யார்ஜுனோ நாம ராஜா பாஹு சகஸ்ரவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டம் ச லப்யதே. நம்ம பொருள் ஏதாவது காணாமல் இருக்குன்னு சொன்னா கார்த்தவீர்யார்ஜுன மந்திரம், இந்த மந்திரத்தை ஆயிரக்கணக்கான ஆவர்த்தி மந்திரம் ஜபம் பண்ணி நம்ம என்ன காணாமல் போன பொருள் கிடைச்சிடும். நம்ம பொருளாக இருந்தால் சத்தியாவில் பொருளாக கிடைக்காது. நிறைய அனுபவங்கள் இதெல்லாம். கார்த்தவீர்யார்ஜுனா மந்திர சாஸ்திரங்கள்லாம் ஒரு நாள் பொய்யா போக ரிஷிகள்லாம் அது மாதிரி சாஸ்திரங்கள்லாம் அமைச்சு ஒரு வாழ்வு நாள் முழுவதும் எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறது தான் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம். போராத காலம் நமக்கு நம்பிக்கை இல்லாததுனால அதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோதான் விஷயம். பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ. காணாமல் போன பொருள் கிடைச்சா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை அடைஞ்சேன். ததைவா கமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமணி. ஸ்வாகதம் நீங்கள் வர வேண்டும் வரவேண்டும். முனிவரேன்னு கூப்பிட்டா உங்களுடைய வருகை எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சது. அதனால உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால உங்க மனதில் எதை பெருசா நினைக்கிறீரோ அதை கேளுங்க, நான் தடையில்லாமல் தரேன். கஞ்சத்தை பரமம் காமம் கரோமி கிமுகரிஷிதா. கஞ்சத்தை பரமம் காமம் எல்லாம் அதிக வார்த்தை வர மாட்டிக்கிற வாய்ப்பு. நீங்க மனதில் இவர் எதுக்காக வந்திருக்கா? ராமன் ஐஸ்வர்யம் போறதுக்காக வந்திருக்கா? அவர்கிட்ட போய் நீங்க மனதில் எதை பெருசா விரும்புறீங்களோ அதை கேளுங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். கம்சத்தை பரமும் காமும் கரோமி கிமுகரிஷிதா. ஏன் தெரியுமோ? சாதாரணமான நாள் இல்லை. நீங்க பாத்திர பூதோசிமே
திஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா. ஒருவன் தானம் செய்யணும்னு சொன்னா பாத்திரம் அறிந்து பிச்சை எடுக்க ஒரு பழமொழி சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அலுமினிய பாத்திரம் தான் போடாது, சில்வர் பாத்திரம் தான் போடக்கூடாதுன்னு அர்த்தம். பாத்திரம்னா தகுதின்னு அர்த்தம். யாருக்கு நாம் தானம் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு பலன் இருக்கு. அப்புறம் அன்னதானம் பண்ணா விசேஷம் தான் நேற்று சொன்ன மாதிரி. யாருக்கு பண்ணணும்? நல்ல வேதம் இருக்கிறவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ண அந்த அன்னதானம் சாப்பிட்டு பகவான் நாமா சொல்லக்கூடாது. பாகவதர்களுக்கு அன்னதானம் பண்ணா அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு பகவத்குணம் படிப்பா, ராமாயணம் படிப்பா, ராமாயணம் சொல்லுவா, பாகவதம் சொல்லுவா. ஒரு திருடனுக்கு அன்னதானம் பண்ணா தெம்பா போய் திருட போறான் இல்லையா? எங்க தானம் பண்றோமோ அதை பொறுத்து பலன் கூட. அதனால மகா தபஸ்வியான நீங்கள் வந்திருப்பதே எனக்கு பெரிய அதிர்ஷ்டம். பாத்திர பூதோசிமே பிரம்மன் திஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா பிராப்தமாவே அத்யமே சபலம் ஜென்ம. என் ஜென்மா சபலமாயிடுச்சு. இந்த ஜென்மாவை அடைஞ்சேனே, இந்த ஜென்மாவுடைய ஒரு காரியம் எனக்கு சாதகமாயிடுச்சு. தங்கள் வருகையினால். அதனால நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை கேட்கலாம். தானம் கொடுப்பதற்கு காலம் அவசியம் இல்லை, பாத்திரம் தான் அவசியம். இப்பதான் தானம் பண்ணணும், இப்ப பண்ணக்கூடாதுங்கிறது அவசியம் இல்லை. தானசிய காலமாக்கியாகி சத்ராத்திரம் எத்தனை லட்சமே. இந்த சமயத்தில் தானம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நல்ல சத்ராத்திரம் வந்திருக்காங்கன்னா உடனே என்ன இருக்கோ உடனே தானம் பண்ணலாம். ஒரு பழமொழி சொல்றாங்க, தனக்கு மிஞ்சி தான் தானம் தருமணும். தனக்கு மிஞ்சி தானம் தருமணும் பழமொழி இருக்குமாங்க? பழமொழினாலே ஒரு உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடியதான் பழமொழி, பழமையான மொழி. இப்போ நமக்கு சௌகரியமா இருக்கேன்னு தனக்கு மிஞ்சி தானம், தனக்கு மிஞ்சி தானம் தரும் இல்லை. பழமொழி என்ன தெரியுமோ? தனக்கு முந்தி தானம் தரும். ஏன் தெரியுமோ? உனக்கு மீச்சம்னு ஏதாவது உண்டோ? நாம் அனுபவிச்சு மீதம் ஏதாவது வச்சிருப்போம். சாம்பார் வைக்கிறான், நல்லா எல்லா காய்கறியும் போட்டு ஜம்மு வாசனையும் வைக்க வெங்காயம் எல்லாம் போட்டு புண்ணியம் கொண்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டாச்சு. என் பக்கத்து வீட்டு கொடுக்க வேண்டியதானே? போகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வேறு வந்துருக்கா? ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றாங்க. இனிமேல் முடியாது, மேலாம் வெள்ளை படிஞ்சவொடனே வீணாப்படுத்தலாம் இருக்கேன்னா அதுக்கு அவன் சொல்கிறான், மேலாமே எடுத்துக்கொண்டு கொதிக்க வச்சு சாப்பிடலாம். கொடுக்கணும்னு தோன்றுதா நமக்கு? நமக்கு மிச்சங்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம இப்போ பழமொழி சொன்னால் தானே நீ உனக்கு மிச்சம் கிடையாது, அதனால முன்னாடி என்ன இருக்கோ தானம் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம உபயோகம். அதான் நமக்கு சௌகரியமா இருக்கேன்னு தனக்கு மிஞ்சின்னு மாற்றிக்கலாம். காலோகி சத்ராத்திரம் எப்படிதே எப்பெல்லாம் சாதுக்கள் வராலும் உடனே அவளை பூஜை பண்ணி என்ன இருக்கோ அவளை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறது. அவங்க என்ன மகான்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேலான ஒரு புண்ணியமே கிடையாது. எனக்கோ தெரியாமலோ மகாபாபங்கள் இருந்தால் கூட, எத்தனையோ குறைகள் இருந்தால் கூட பெரியோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்து ஏன்னா அந்த குறைகள்லாம் நீக்கி போய்ட்டு நம்ம குடும்பத்தில் நல்லது ஏற்படுது. ஏன்னா அவங்க மகான்கள் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள். பின்னாடி சுந்தரகாண்டம் சொல்லப்போனால் மகாத்மனாம் நமஸ்தேஷாம் மகாத்மனாங்கிற சுந்தரகாண்டம். விருப்பு வெறுப்பு யாருக்கு இல்லையோ அந்த மகான்களை நமஸ்காரம் பண்ணுறேங்கிற ஆசை. அதுக்கப்புறம் தான் க்ஷேமம் கிடைக்க போகுது. அந்த முறையில தாங்கள் வந்ததை மிகுந்த சந்தோஷத்திலிருந்து எது வேணுமோ கேட்கலாம் என்று சொன்ன உடனே அந்த விஸ்வாமித்திர முனிவர் பேச ஆரம்பிச்சார். மன்னான் கூப்பிட்டான், என்னுடைய வருகையினால மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சேன். தசரதன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஒரு முனிவர் யாரோ ரிஷி வந்தான்னு சொன்னா எதுக்கு வருவார்? ஏதோ தான் யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்துக்கு பொருள் வேணும், அல்லது யாகத்துக்கு இடம் வேணும், யாகத்துக்கு தட்சிணைக்காக அந்த தட்சிணாதானம் பண்ணணும், ஏதோ உதவி கேட்கப்பா, இதுதான் வந்திருப்பார்னு நினைச்சிருந்து எது வேணாலும் தரேன்னு நினைச்சிருந்தானா? இவர் நினைச்சது போல அவரு ஆரம்பிக்கிறார். மன்னா தசரதா, உன் வருகையில் மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சேன். நான் ஒரு யாகம் செய்வதே அதற்காக தான் நடக்க வந்திருக்கேன். அகம் நியமமாதிஷ்டே சித்தியர்த்தம் புருஷனிடவா. நான் ஒரு யாகம் செய்ய போறேன், அந்த யாகத்துக்காக உன்னுடைய உதவி நாடி வந்திருக்கேன். நீங்க நான் நினைச்சது கரெக்டாக வச்சு ரொம்ப சந்தோஷம். நீங்க எது வேணுமா கேட்கலாம். அந்த யாகத்திற்கான பொருள் வேணுமா, அந்த யாகம் நடத்துவதற்கான இடம் வேணுமா சொல்லுங்க. உங்க பேர்ல எழுதி கொடுக்குற எதா இருந்தாலும் செய்ய காத்துங்க. ஏன்னா என்னுடைய குழந்தையுடைய கல்யாண சமயத்தில் நீங்க வந்திருக்கிறதுனால எது வேணுமோ செய்யுது. இல்லை, யாகத்தினுடைய பொருள்கள்லாம் நிலமும் வந்திருக்கு, அது தேவையில்லை. இடம் வேணுமா, எல்லாம் சித்தமாகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சாலை. அப்போ என்ன வேணும்னா
அந்த யாகம் நடக்கும்பொழுது என்ன ஆகுது, ஆரம்பித்து 2-3 தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன் தெரியுமோ, தஸ்ய விக்ரகரவுத்வவுது ராட்சசம் காமரூபிணம். அந்த யாகம் நடந்து பூர்ணாந்த சமயத்தில் என்ன ஆகுது, 2 அரக்கர்கள் அந்த இடையூறு பண்ணாலும் மாம்சங்களையும் ரத்தங்களையும் கொண்டு யாக குண்டத்தில் கொட்டி அந்த யாகம் நிஷ்பலமாக பலன் இல்லாமல் பண்ணுறார், பிரயோஜனம் இல்லாமல் பண்ணுறார். அவர்கள் ராட்சச உருவத்தில் வர்றதில்லை, ஏதோ காமமான புதுசாக ஏதோ உருவத்தை எடுத்து வர்றார். ராட்சசம் காமரூபிணம். அவர்கள் யார் தெரியுமோ, மாரீச்ச சுபாகுஷ்ச வீரியவந்தோ சுசிக்ஷிதோ. மாரீச்சன் சுபாகுன்னு 2 அரக்கர்கள், அந்த 2 அரக்கர்களும் என்னுடைய யாகத்துக்கு இடையூறு செய்கிறார். ரூட்டு மாறுதேன்னு பார்க்குறேன். சரி, அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதனால அந்த அரக்கர்களை ஜெயிக்கிறதுக்கு உன்னுடைய உதவி தேவை. என்னுடைய உதவினா நான் என்ன செய்யணும்னா, உன்னுடைய குழந்தையா இருக்கிற ராமனை அனுப்பணும். அந்த ராமனுக்கு மட்டும்தான் அந்த அரக்கர்களை அழித்து யாகத்தை ரட்சிக்கக்கூடியதான பராக்கிரமம் வாய்ந்தவன் அந்த ராமன். சுபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாதுமர்கசி. சுபுத்திரம் ராஜசார்தூலை, ராஜ பராக்கிரமம் சத்தியமான பராக்கிரமம் வாய்ந்த ஒரு குழந்தை ராமன். காகபக்ஷதரம் சூரம் அப்படியே முன்படி வச்சு செஞ்சிருக்கான். அந்த குழந்தை சத்தியமான பராக்கிரமும் உண்மையான பராக்கிரமம் வாய்ந்த ஒரு குழந்தையான ராமனுக்கு தான் அந்த அரக்கரை அழிக்கக்கூடியதான பராக்கிரம் இருக்கு, பலம் இருக்கு. தசரதன் அதனால உன் மூத்த குழந்தையான ராமனை ஜேஷ்டமே தாதுமர்கசி, உன்னுடைய மூத்த குழந்தையான ராமனை எனக்கு அனுப்புனே, என்னோட கூட அனுப்புனேன். தசரதன் நினைச்சான் அவனை கேட்க கூட இல்லை. இவர் தான் முனிவராச்சே, கல்லாப்படு மண்ணாப்படுன்னா சாபம் கொடுத்தா பழிக்குமே, அந்த அரக்கனுக்கு சாபம் கொடுத்துடலாமே, ஏன் நம்மகிட்ட உதவி தேடி வந்திருக்கான்னு நினைச்சானா. இது நினைச்சது புரிஞ்சு போட்டு விஸ்வாமித்திரருக்கு மண்ணான்னு கூட்டா நீ என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சுடுத்து. ஆனால் நான் யாகம்னு சங்கல்பம் பண்ணிட்டு உட்கார்ந்தேன்னு சொன்னா எனக்கு கோபமே வரமாட்டேங்குதுடா. நஜமே குரோதம் சிருஷ்டும் புத்திர்பவதி பார்த்திவ. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பூஜைன்னு உட்கார்ந்து மற்ற சமயத்தில் கோபத்தை காமிக்கலாம், பூஜைக்குன்னு உட்கார்ந்தா சங்கல்பம் பண்ணியாதுன்னா கோபம் வரக்கூடாது. அப்போதான் எனக்கு கோபம். வீட்டில் சௌக்கியமாக எல்லாம் பேசிட்டு இருக்கான், குழந்தை பேசிட்டு இருக்கான். கோவிலுக்கு வந்தால் மட்டும் கோபமாக வந்து 5 நிமிஷம் நிற்க மாட்டேங்கிறான், பொறுமை இருக்க மாட்டேங்க. ஏன் 2 நிமிஷம் இருந்து வாங்கி தரிசனம் பண்ணக்கூடாதா? கையில் சீட்டு வாங்கின உடனே அர்ச்சனை பண்ணணும், காஷை வாங்கிட்டு போகணும்னு நினச்சி எங்கே செலவு பண்ணணும் டயத்தை இங்கே தான் அந்த செலவு பண்ணணும், இங்கே தான் அந்த பொறுமையை காக்கணும். ஏன் 10 நிமிஷம் பெருமாள் வந்து சேவிக்கப்படாதா? என்னை உடனே திராட்சை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பரிகாசத்துக்காகவோ குறையாவோ சொல்லலைன்னா எங்கே பொறுமையை பிடிச்சி கடைப்பிடிக்கணும், அப்போ தான் பூர்ணமான பலன் அனுபவிக்க முடியும். அது பல பேர் எனக்கு பொறுமை இல்லை, நான் ரொம்ப நேரமாக நிற்கிறேன், நான் கவனிக்க மாட்டேங்கிறேன். நான் கவனிக்கிறதுக்கு என்ன சம்பந்தியா வச்சிருந்தா அவனே என்ன பாடுபடுத்துறான். ரொம்ப அவசியம் பூஜை வழிபாட்டுன்னு வந்தால் ரொம்ப பொறுமையாக இருக்கும். ஏன்னா அந்த பொறுமை இல்லைன்னா பெருமாள் கூட நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டான். நான் சொல்கிறேன், இங்கே தான் சொல்கிறேன். நச்சமே குரோதமஸ்ருஷ்டும் புத்திர்பவதி பார்த்திவா. சங்கல்பத்துக்கு உட்கார்ந்தவனே எனக்கு கோபம் வர மாட்டேங்குது தசரதா. அதனால அவருக்கு சாபம் கொடுப்பதா என்னால் இயலாத காரியம். ததா பூதாகி சாச்சரியா நசாபா தத்ர முச்சதே. பூஜைக்கு உட்கார்ந்தா வார்த்தையில் கெட்ட வார்த்தைகள் வராது, யாரையும் வெய்ய மாட்டான், சீட்ட மாட்டான். வீட்டில் பூஜையில் உட்காந்தா சிறு விடுவான். அதுவும் சங்கடஹர சதுர்த்திக்கு பழக்கட்டை பண்ணி நைவேத்தியமா ஒருத்தர் வீட்டில் பழக்கம். இந்த சங்கடஹர சதுர்த்தினா இந்த படுத்துகிற பாடலுக்கு இந்த அம்மா நினைப்பா பழக்கட்டை வேறு. இந்த பழக்கட்டி இவன் ஒன்றும் பண்ணதில்லை, எல்லாம் அந்த அம்மா பிடிச்சி மாவை கலந்து இதுக்கு சப்பு பண்ணி எல்லாம் பண்ணி பூரம் பண்ணி சின்ன விஷயமா பழக்கட்டை பண்ணுறதுன்னு. ஆனால் போட்டு விரட்டி எடுத்து விட அந்த அம்மா என்ன நினைப்பாங்க, ஏன்டா சங்கடஹர சதுர்த்தி வருதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவனை பழக்கட்டை பண்ண விட்டானே இவனை. நச்சமே குரோதமஸ்ருஷ்டும் புத்திர்பவதி பார்த்தி. அந்த முறையில் இங்கே மன்னனான தசரதன் சொன்ன உடனே
உன்னுடைய குழந்தையான ராமனை இடத்துல அனுப்பணும். அப்ப ராமன் தசரன் சொன்னா, என் குழந்தைய பத்தி தெரியுமா உங்களுக்கு? சின்ன குழந்தை, நீங்க நினைப்பது போல பெரிய மகாவீரன் இல்லை, அவன் சின்ன குழந்தை. அவனை நான் அனுப்ப மாட்டேன். ஏன்னு கேட்டா, எனக்கு 4 குழந்தைகள் உங்களுக்கே தெரியும். அந்த 4 குழந்தைகளுக்குள்ள ராமனிடத்துல அராதியான பிரியத்தை வச்சுட்டேன் நான். அதனால அந்த குழந்தையை விட்டு பிரிஞ்சு ஒரு முகூர்த்த நேரம் கூட என்னால் உயிரோடு இருக்க முடியாது. இந்த குழந்தையை அனுப்ப மாட்டேன். தசரன் சொன்னால், நீ குழந்தைய என்னுடைய அனுப்பு. ஏன் தெரியுமோ, அவன் இந்த அரக்கர்களை வதம் பண்ணது மட்டும் இல்லை, நான் அவனை அழைத்து போவதனால 3 லோகத்தையும் அவனை கொண்டாட போவது ராமனுடைய பராக்கிரமத்தை. திரயானாம் அப்படி லோகானாம் ஏனக்கியாத்துன்னு பேச்சு. நான் ஏதோ உன்னுடைய குழந்தையுடைய ஒரு பராக்கிரமத்தை எதுவும் அதிகமாக பேசுறேன்னு நினைக்காத. என்னுடைய வாக்கில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? மகா தபஸ்விகள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க, அவளை போய் கேளு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். ராமன் சத்திய பராக்கிரமம் மகாபலம் வாய்ந்தவன்ங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்கும் அறிஞ்ச விஷயம் எனக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது. நான் வசிஷ்டர் கிழக்க சூரியன் உதிக்குன்னு சொன்னால் கிடையாது, நேரத்திலிருந்து மேற்க தான் உதிக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அபிப்பிராய பேதம் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திருக்கு. அப்படி எங்க 2 பேருக்கு அபிப்பிராய பேதம் இருந்தாலும் மன ஒற்றுமை இல்லைன்னா கூட இந்த விஷயத்துல வசிஷ்டருக்கு மாற்று கருத்து இருக்காது. அதனால வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏசமே தபஸ்திதாஹ. வசிஷ்டோபி, வசிஷ்டரையும் கேளு, அவர் சொல்வார் குழந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விரோதி யாராவது உண்மையை ஒத்துப்பானோ, இவன் என்ன சொல்றானோ நேரு மாறலான அபிப்பிராயம் சொல்லுவானா. இந்த விஷயத்துல ராமனுடைய விஷயத்துல எனக்கும் வசிஷ்டருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதனால வசிஷ்டோபி மகா தேஜா, மகா தேஜஸ்வாயிட்டவர் மகா தபஸ்வியான வசிஷ்டரை கேளு, அவரும் ஒத்துப்பார் ராமன் தான் சத்திய பராக்கிரமம் என்று. இந்த வீரர்களை ஜெயிக்கக்கூடியதான பராக்கிரமம் ராமனுக்கு தான் உண்டுங்கிறத வசிஷ்டரும் ஏற்றுக்க. வசிஷ்டர் மட்டும் இல்லை, ஏ ஜெயமே தபஸ்திதா, பல ஆண்டு காலம் வாதாசி பர்ணாசிகளாக தபஸ் பண்ண பெரியவர்களாக இருக்காங்க தபஸ்கள், அவர்கள் எல்லாமே கேளு ராமனுடைய பராக்கிரமத்தை சொல்லுவாங்க. இதை நான் சொல்றேன்னு கேட்டு நீங்க கேட்க வேண்டாம். ஒரு குழம்பு நிற்கிறான் தசரன். பார்த்தான், நம்ம வேற மாதிரியா கேட்கிறோம். குழந்தைய பத்தி தெரியாம வந்திருக்கா, என்னுடைய பராக்கிரமத்தை பார்த்தாங்கன்னா 25 வயசு மேலே சத்ருஷர் வளர்ந்து நிற்கிறானா ராஜவிஷு. அதனால இவனை தெரியாம பேசுறான்ட்டு முனிவரையும் கூப்பிட்டா. நீங்க சொல்லலாம் உண்மை, ஆனா என் குழந்தை நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப வயசாக அவனுக்கு. என்ன வயசுனால் ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சன நயுத்த யோக்கியதாம் பஷ்யாமி சகராட்சசை. என் குழந்தையான ராமனுக்கு இன்னும் 16 வயசு முடியல. உண்மையான வயசு என்ன? 12. தசரன் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? என் குழந்தைக்கு 12 வயசு தான் ஆகுது. முன்னெல்லாம் மைனர் மேஜர்னு சொன்னால் 16 வயசு, இப்போ தான் 18 21 வச்சுருக்காங்க. அது மாதிரி முன்ன 16 வயசு ஆனால் மைனர் மேஜர்னு அர்த்தம். இப்போ இந்த ஊரில் சொல்கிறாங்க சாயை சொல்கிறாங்க. அது மாதிரி 16 வயசு ஆனால் தான் குழந்தை. அண்ணன் இந்த குழந்தைய பார்த்தா 25 வயசு காலம் இருக்கான். அவன்கிட்ட போய் என் குழந்தைக்கு 12 வயசு தான்னா, என்னது 12 வயசா? ஆனால் திருஷ்டி பற்றுமோன்னு என்ன தசரனுக்கு. அதனால உண்மையான வயசு சொல்லாம ராமோ ராஜீவலோச்சன, இன்னும் 16 வயசு ஆகல. அதனால நயுத்த யோக்கியதாம் பஷ்யாமி சகராட்சசை. அதனால யுத்த போர்க்களத்தில் வந்து நின்று அரக்கர்களுக்கு எதிராக நின்று போர் செய்யக்கூடியதான தகுதி ஒன்றும் வரல குழந்தைக்கு. ஆனா ஒன்னொன்னா பண்ணட்டுமா? நீங்க சொல்லலாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுது, ராமன் வேண்டாம், ராமனுக்கு மேல மகாவீரம் பிறந்தவன் நான் வரேன், நான் வந்து உயிரை விட்டு உங்க யாகத்தை காப்பாற்று. அப்படியா சொல்றது? சில பேர் சொல்றாரு, நம்ம குழந்தை கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க தான் எல்லாம் உதவியா இருக்கணும், ஹெல்ப்பா இருக்கணும். கல்யாணம் சார், நான் வந்து உயிரை விட்டேன் சார். உயிரை விட்டா கல்யாணம் பண்ணுறாங்க வந்து இது அவன் ஆர்வத்தில் பேசுறா, தவறான எண்ணம் இல்லை, வாக்கில் வரதே தெரியும். இது பரவாயில்ல, நம்ம ஆற்று வளர்த்தியான்னு கூப்பிட்டு அந்த மாதத்தில் குழந்தை கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் தான் வந்து நல்லா நடத்தி கொடுக்கணும், கவலைப்படாதீங்கன்னா நான் 4 பேரை வந்து நடத்தி கொடுக்குறேன். 4 பேரும் எடுத்து வருது புறப்பாட்டு தான்.
வாக்கில் அபசத்து வரக்கூடாது இல்லையோ. இங்கே ரசனம் சொன்னால் யாவத் பிராணான் தரிஷ்யாமி தாவத் யோத்ஸே நிஷாச்சரைஹி. அந்த யாகத்தை நான் வந்து என் உயிரை கொடுத்தாலும் உங்களுடைய யாகத்தை காப்பாற்றுவேன். நீ சொன்னதே போருமா, நீ இங்கேயே இருக்கிறார். என்னை பற்றி எல்லாம் சாதாரண நினைக்காதீங்க. ஷஷ்டில் வருஷ சகஸ்ராணி ஜாதஸ்ய மம கூஷி. 60,000 வருஷம் தபஸ் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் குழந்தை அடைஞ்சிருக்கேன் ராமனிடத்துல. சதுர்ணாம் ஆத்மஜானம் ஹி பிரீதி பரமிகாமி. 4 குழந்தைகள் அடைஞ்சு அந்த 4 குழந்தைகளுக்குள்ளே தர்மத்திலேயே முழுமையான ஈடுபாடு கொடுத்தான என் குழந்தை இருக்கான. ஜேட்டம் தர்ம பிரதானம் தர்மத்தில் மிகுந்ததான ஈடுபாடு உள்ளதான என் குழந்தைய மூத்த குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். சரி, அப்புறம் பார்த்தா முடியாதவங்க உன்னுடைய உறுதியான அபிப்பிராயம். அப்புறம் பார்த்தா இதுதான் சாகம் உண்டு. அதுக்கிட்டும் ஒரு கேள்வி நான் தசந்து என்னன்னா, அரக்கர்கள்லாம் வரான்னு சொல்லல, அவர்களுடைய பலம் என்ன பலம்னு சொல்லுங்க பார்ப்போம். அதே அரக்கர்களுடைய பலத்தெல்லாம் சொல்றாரு இங்கிலீஷா. ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் வரா. ஒவ்வொரு அசுரனுக்கும் 1000 யானை பலம். அந்த அசுரர்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தருக்கா, அவனுக்கு 10,000 யானை பலம். இது மாதிரி ஆயிரக்கணக்கான அரக்கர்கள், ஆயிரக்கணக்கான அசுர தலைவர்கள் வராதுன்னா, இதை சொன்ன உடனே இது வரல நான் வரேன் ராமன் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாலையோ, இதை கேட்ட உடனே கசமப்பியவர பிரக்யம் சங்கிராமா ராம கோவிதம் பாலம் மேதனயம் பிரம்மன்னே நைவதாஸ்ய புத்திரகம். நான் வரேன்னு சொல்லி இதை கேட்டதுக்கு அப்புறம் நானும் வரமாட்டேன், ராமனை அனுப்ப மாட்டேன். அந்த சமயம் விஸ்வாமித்திரன் பூர்வமத்தம் பிரதிஷ்டிய பின்னாடி தரேன், எது கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? உன்னுடைய ரகுவம்சத்துக்கு இது அழகா மித்யா பிரதிஜ்ஞ காகுஸ்தா சுகீதர சபந்தவா போய் சொல்லிட்டு நீ சோக்கியமா இருக்கு, நான் கிளம்புறேங்கிறார். கிளம்புறேங்கிறத கிளம்ப மாட்டேங்கிறாரு. அப்படியாவது கோச்சுதா போட்டுவேன்னு பார்க்கணும். தசரதன் நம்ம அதுக்கு வெளியே அந்த மாப்பிள்ள மாதிரியே போக மாட்டேங்கிறார். வருவான், லீவுக்கு வருவான். வரும்போதே பிஸியாக வராமே வருவோம். ஏதோ 2 நாள் தான் லீவ் அடிச்சது, அவங்க பார்த்து போட்டு தான் வந்தேங்க மாமனாருக்கு. சரி மாமனார் 2 நாள் தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு விருந்து டெய்லி சின்ன வெங்காயத்துக்கு மாப்பிள்ளைக்கு பிடிக்க வேணும். எல்லாம் பண்ணி 2 நாள் ஆச்சு, 3ஆம் நாள் ஆச்சு, கிளம்பல. 4 நாள் ஆச்சு, விருந்து சொல்லி ஆஃபீஸ்லாம் மறந்து வச்சு மாப்பிள்ளைகிட்ட கேட்கணும். பொண்ணுகிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், ராத்திரியா 2 நாள் தான் போகிறேன்னு சொன்னாரு. அதே போது அப்படி தான் சொல்லுவோம். ஒரு வாரம் வந்து வேலையெல்லாம் விட்டா இருக்கும். இவர் விடலை, கம்பெனியில் விட்டுட்டா இவர். அது மாதிரி கோச்சிருந்தாலும் ஆனால் சொல்லிட்டே இருப்பான். ஆஃபீஸில் எப்படி இருக்கோ தெரியல, போனோம், இன்னும் குழந்தை விட மாட்டேங்குது, குழந்தைய விட மாட்டேங்குது, எல்லாம் போகுங்கிறது. அது எப்படியோ அது மாதிரி கோச்சின்னு போனாலும் போகட்டுமே எதிர்பார்க்கலாம் பேசுறதுன்னு. ஆனால் விஸ்வாமித்திர போகிறேங்கிறதோட போகல. அந்த சமயம் வசிஷ்டர் எழுந்தாங்க, மன்னான்னு கூப்பிட்டார். விஸ்வாமித்திர சொன்னது எல்லாம் உண்மை. உன்னுடைய குழந்தையுடைய முழுமையான பராக்கிரமம் தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்கார். அதுவும் தவிர உன்னுடைய ரகுவம்சத்துக்கு ஒரு விஷயத்தை தரேன்னு சொல்லி அதை மாறுதலான அபிப்பிராயத்தை நீ செய்யக்கூடாது. பொய் சொன்னதா ஆகும். ஒருவன் பொய் சொன்னான்னு சொன்ன அவனுடைய பொருள்கள்லாம் அழிஞ்சு அவனும் ஒரு கெட்ட பேருக்கு ஆகிறான். அதனால அவர் சொல்வது போல ராமன் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவன் தான், அவன் அவரோடு அனுப்புவதுதான் சரி. அதுவும் தவிர விஸ்வாமித்திரர் எதுக்கு வந்திருக்காரு தெரியுமோ? தவ புத்திரஹிதார்த்தாய துவாமுவேத்யாபியாஜதே. உன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்லது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தை வந்திருக்காரு. தவ புத்திரஹிதார்த்தாய துவாமுவேத்யாபியாஜதே. அவரோட உன் குழந்தை அனுப்பிட்டாலும் குழந்தைக்கு நல்லது நடக்க போகுது, க்ஷேமம் ஏற்பட போகுதுன்னா நம்ம குழந்தைக்கு நல்லதுன்னு உடனே அது வரல நான் வரமாட்டேன், ராமன் அனுப்ப மாட்டேன்னு சொன்ன தசரதன் அங்கேருந்து ராமா லக்ஷ்மணா 2 பேரும் வாங்கணும்னாலாம். ஆஜு பிரகிருஷ்டவதனோ ராமம் ஆஜுகாவச லக்ஷ்மணன், ராமா லக்ஷ்மணா 2 பேரும் வாங்கணும்னாள்.
ஒரு கன்னியா பெண்களுக்கு ஒரு பாவாடை கட்டி வச்சு கொடுத்து அவருக்கு பாவாடை வாங்கி கொடுத்து மங்கள பிரஜைகள்லாம் வச்சு கொடுத்து ஒரு 9 நாளைக்கும் டெய்லி ஒவ்வொரு குழந்தைகளை அனுப்பி வாங்கி நவராத்திரி கொடுங்கன்னு சொன்னோம். இல்லை சரின்னு சொல்லி அவனும் 2 நாள் 3 நாள் ஒருத்தர் குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டார். ஒருத்தர் வீட்டுக்கு போனால் 4ஆம் நாளைக்கு குழந்தை யாராவது குழந்தைய அனுப்ப முடியும். இன்னொருத்தர் போய் உங்கள் குழந்தைய அனுப்ப முடியுமான்னு நான் என்ன விஷயம் இல்லை இப்போ அனுப்ப சொல்ல வேண்டாங்கிறதுனால நீங்கள் அனுப்பும்போது நான் கோயிலுக்கு ஐஸ்ன்னு போயிட்டு கொண்டு வந்துடுவேன். இவன் சொல்கிறான் மாட்டேன் சொல்லி எல்லாம் குழந்தை கடத்தெல்லாம் நிறையா வைக்கிது. ஐஸ்ன்னு போய் எங்கேயாவது ஜவுளி ஷாப்பில் கொண்டு வச்சு அவன் சாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க பேரில். இல்லை ஏன் சொல்லுமோ நான் அனுப்புகிறேன்னா அப்போ தான் சொன்னான் இல்லை குழந்தைக்கு இது மாதிரி ஜோசியர் சொன்னால் அவருக்கு பட்டு பாவாடை வாங்கி கொடுத்து சொல்லியிருக்காள் அப்படின்னா அது உண்மையான சொல்ல வேணுமா? எத்தனை நாள் பண்ணியிருக்காங்கன்னா நவராத்திரின்னா 9 இல்லை 18 குழந்தை எங்கள் இருக்கு அனுப்புகிறேங்கிறாங்க. ஏன் தெரியுமோ அந்த குழந்தைக்கு ஒரு நல்லதுன்னு உடனே எல்லாருக்கும் கிடைக்கும் நினைக்கிறேன். அது மாதிரி ஆஜுகா வச லக்ஷ்மண் ராமா லக்ஷ்மணா 2 பேரும் வாங்கணும். விஸ்வாமித்திர முனிவர் அவர் யாகம் செய்கிறாரா, அந்த யாகத்துக்கு யாரோ 2 அரக்கர்களை இடையூறு செய்கிறால் அந்த அரக்கர்களை அழைத்து அவர்களை வென்று அவருடைய யாகத்தை சம்ரட்சணம் காப்பாற்றி கொடுக்கணும். மங்களமான முறையில் யாகத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதனால் நீங்கள் 2 பேரும் அவரோட சேர்ந்துக்கிறோம். உங்களுக்கு குரு மாதிரி அவர், அதனால் அவர் எது சொன்னாலும் தப்பாமல் செய்யணும். நீங்கள் என்னுடைய பேச்சு இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கூட அவர் எது சொன்னாலும் என்னை கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. அறிவில் இல்லாதனால விஸ்வாமித்திர முனிவர் எது சொன்னாலும் தட்டாமல் நீங்கள் செய்யணும், அவரோட சேர்ந்து புறப்படலாம். அப்பா அப்படின்னு விஷயம் அப்போ இத்தனை நாள் ஆயிருக்கு அவரை கண்ணன் ராமா லட்சுமணா புறப்படலாமன்னா 2 பேரும் கையில் அடிச்சுன்னா பட்டு தசதா வரேன்னா பட்டுட்டாங்க. பேச்சு மூச்சு கூட டக்கு டக்கு டக்குன்னு டான் நடந்து போறா. அது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காத வால்மீகி ஸ்தானம் தேவமிவா சிந்தியம் குமாரா திவபாவகி வால்மீகி ஃபோட்டோ எடுக்காத. விஸ்வாமித்திர முருகரை பார்த்தா பரமேஸ்வரன் மாதிரி இருக்கான். ஒரு பரமேஸ்வரன் இந்த பக்கத்து 2 முருகனை அழைச்சிட்டு போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. அழகுன்னு சொன்னால் முருகன் தானே. அதனால ராமலட்சுமனுடைய அழகை பார்த்து அவர் ஃபோட்டோ எடுத்து சொன்னார் ஸ்தானம் தேவம் ஆச்சு. அப்படியே பட்டு பேச்சு கொடுக்காம அழிச்சுட்டு போட்டான். என்ன காரணம் தெரியுமோ? பேச்சு ஸ்லோவாக போனால் திடீர்னு மன்னன் தசரதன் மனது மாதிரி விஸ்வாமித்திர நான் ஏதோ அவசரப்பட்டேன், நான் குழந்தையெல்லாம் அனுப்ப முடியும், அதை என்ன பாவம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் குழந்தைய அனுப்ப மாட்டேன்னு மனம் மாறிட்டா என்ன பண்ணுறதுன்னு கவலையா. அதனால பின்னாடி திரும்பாம பட்டு அழிச்சுட்டு போயிட்டார். அப்படியே அத்தியத்த யோஜனம் ஒரு 1.5 யோஜனை தூரம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப தூரம் கால் நடந்து அழிச்சுன்னு போயாச்சு. அப்பதான் கூட்டாலாம் ராமே தி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோப்யபாஷதாத்யர்த்த யோஜனம் கத்வா சரைவா தட்சிணே தடே சரையூ நதி கரையில் அதுக்கான சமீபத்தில் போனவனே அது வரல பேசாமல் போன ராமன் லட்சுமணர்களே விஸ்வாமித்தோடு ராமயேதி மதம் ராமான்னு மதுரமான பொருளை கூப்பிட்டாங்க. இந்த வால்மீகி ராமாயணம் முழுக்கணும் பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் திரும்ப ராமா ராமா ராமான்னு ஒரு சம்மந்தமில்லாத பேரை போட்டிருப்பார். காரணம் அந்த ருச்சி தானே அவர் ராமாயணம் எழுதினது. பல இடத்துல பார்த்தா இப்போ என்ன ராமையான்னு கூப்பிட்டான்னு சொன்னால் போறாதா, ராமேதி மதுராம் வாணி மதுரமான ராமான்னு கூப்பிட்டார். அது மாதிரி பல இடத்துல ராமோ ராமா ராம ராம மகாபாவம் ராமோ ராமோ ராம பல இடங்களில் ராமா ராமா ராமான்னு ஒரு ஸ்லோகங்களில் பார்த்தேன். காரணம் அந்த ருச்சியினால்தான் ராமாயணம் எழுதினால் அந்த ருச்சி திரும்ப வந்துட்டு இருக்காங்க. ராமான்னு கூப்பிட்டார். வெகு தூரம் கலந்து வந்தாச்சு. உங்களுக்கெல்லாம் ஒரு உபதேசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைகளா இருக்கிறதுனாலே அதுவும் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக நம்ம போகிறோம். உங்களுக்கு உடல் பலம் வேணும், சோர்வு இருக்கக்கூடாது என்பதற்காக பல அதிபலன்னு 2 மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு பல அதிபலைங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணினால் அந்த மந்திர பலம் களைப்பு இருக்காது, உடல்ல சோர்வு இருக்காது, பசி தாகமெல்லாம் இருக்காது. அந்த மந்திரத்தினாலே நிரம்ப பலன்கள் உண்டு. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணால் அப்பையிலேருந்து அவர்களாம் சிஷ்யர்கள் ஆகிட்டால் வால்மீகிக்கு விஸ்வாமித்திரருக்கு மிகுந்த சாமர்த்தியம் வாய்ந்தவர்களாக இருப்பால், ஞானம் பெற்றவர்களாக இருப்பால். அந்த மந்திரோபதேசத்தினாலே அந்த மந்திரத்தில் சொன்னார் இரவு நேரம் வந்தது.
வெகு தூரம் நடங்கிறதுனால குழந்தைகளுக்கு களைப்பாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே அங்கே உள்ளதான அந்த காய்ந்த சிறைகள்லாம் அப்படியே போட்டு ராமனையும் லக்ஷ்மணையும் படுக்க வச்சு ராமலக்ஷ்மணா கொஞ்ச நேரம் நீங்கள் அயர்ந்து தூங்கும்போ நாளைக்கு விடிய காலம் வந்து தொடர்ந்து போகலாம். அந்த காஞ்ச சதைகளை போட்டு அந்த குழந்தைய தூங்குக்காக ராமன் லக்ஷ்மணனும் படுத்துட்டு இருந்தார். அரண்மனையில் பட்டு மெத்தையில் வெல்வெட்டு மெத்தையில் பட்டின குழந்தைகள் இங்கே வந்து காஞ்ச சதைகளை படுத்துட்டு இருக்கா. அதனால சுகம் குறையில கண்ணமுடின்னு அசந்து தூங்குறாராம். விடிய காலம் 4:30 மணி பிரம்ம முகூர்த்த நேரம் வந்துடுத்து. விஸ்வாமித்திரர் குழந்தையில பார்க்குறா. குழந்தை எழுப்பணும்னு தோணுது, ஆனால் எழுப்ப முடியும். பார்த்தா தாரமாக இருக்கிற அயர்ந்து தூங்குறவாளை எழுப்பப்படாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. எங்கே மத்தியானம் 12 மணிக்கு தூங்கினா அவனை எழுப்பக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. எந்த சமயம் விடியிருக்காக வேலை தூங்கினாலும் தைரியமாக எழுப்பலாம். அந்த குழந்தையில எழுப்புறாராம். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். ராமா எழுந்துருங்கன்னா சொல்லணும். அங்கே வந்து குழந்தைகளை பார்த்து விஸ்வாமித்திரன், ஆஹா நாம் இன்னைக்கு ஒரு நாள் எழுப்புறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கிறோமே, அந்த கௌசல்யா தேவி இந்த குழந்தைய டெய்லி எழுப்புவாளே, அவன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காள். கௌசல்யா நல்ல குழந்தைய பெற்றாள். கௌசல்யா சுப்ரஜா ராமா. அந்த சுப்பிரபாதம் தான், இந்த ஸ்லோகம் தான் இன்னைக்கும் வெங்கடேஷ் சுப்பிரபாதத்தில் முதல் ஸ்லோகமாக போட்டுருவார் ராமாகிருஷ்ணன். ஸ்ரீனிவாசோட சுப்பிரபாதத்தில் என்ன வருது? கௌசல்யா சுப்ரஜா ராமா. ஸ்ரீனிவாசா எழுந்துன்னு சொல்ற, ராமா எழுந்திருக்க. ஏன் அந்த ராமன் தான் ஸ்ரீனிவாசோடைய அவதாரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நீங்கள் எல்லாம் எழுந்து கொண்டு சந்தியாவந்தனம் தேவதைகள்லாம் உபாசிக்கக்கூடிய நேரம் நீங்கள் எழுந்துன உடனே அந்த குழந்தைகள் எழுந்து சந்தியாவந்தனம் முதலான விடிய காலம் செய்யக்கூடியதானே அந்த சந்தியா காலங்கள்லாம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்படலாம். தாட்டகா வனம் வந்தது. தாட்டகைன்னு பெரிய ராட்சசி இருக்காளுங்க. அந்த தாடகையுடைய சரித்திரத்தை சொல்லி ராமான் கூப்பிட்டா இந்த இடம் பயங்கரமான சப்தம் கேட்குறது. ராமன் கூப்பிட்டுக்கிறா, இன்னும் பயங்கரமாக சப்தம் கேட்குறது. இது என்னன்னா, இந்த இடத்துக்கு தாட்டகா வனம்னே பேர். ஒரு அறைக்கு இருக்கா தாட்டகேன்னு பேர். அந்த அறைக்கு இங்கே தபஸ் பண்ணக்கூடியதானே ரிஷிகளுக்கெல்லாம் தபஸ்விகளுக்கெல்லாம் இடையில பின்னி அவர் அப்படியே சாப்பிடும். ஏன்னா பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிட்டு அப்படியே முடிஞ்சுடுவாளாகும். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான சரீரம் அவருக்கு. இப்படி பல பேர்களை அவருடைய தபஸை கெடுத்திருக்காள். இவர்களால பல தபஸ்விகளுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காள். அதனால ராமா நீ அவரை வதம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது பிரம்மாண்டமான சரீரத்தை கூட எடுத்து வந்து நிற்கிறா. பயங்கரமான ரூபத்தோடு கூட இருக்காள். ராமா நான் சொன்னேன் பாரு, வேற யாரும் இல்லை, இந்த தாடகை தான் அவனே வதம் பண்ணிருக்கிறார். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நெருங்கி கிட்டக்கு வந்துட்டாள். இந்த சமயம் ஒன்றுமே புரியல. ராமன் கலைஞனால் யாரோ பெண்ணுன்னு சொன்னாலே இந்த பெண்ணை எப்படி வதம் பண்ணுறது முதல்ல இப்போ தான் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் கோர்ஸ் மேலே ஆரம்பிக்க போகுது. ஆரம்பமே வதம் ஒரு பெண்ணையா கொலை பண்ணுறது அப்படி யோஜனை பண்ணார். அப்போ தான் அப்பா சொன்னதும் ஞாபகம் வந்தது. பிதுர்வச்சன நிர்தேசாது, என்னுடைய உத்தரவு கேட்காதே விஸ்வாமித்திரர் எதை சொன்னாலும் தத்தாமல் செய்யறதுனால அவர் சொன்னால் சரியாக இருக்குன்னு தான் சொல்லி ஒரு அம்பை ஏறி விட்டால் தாத்தகா வதமாச்சு. அங்கிருந்து நேர சுவாமி ராமலக்ஷ்மணர் அழைத்து கொண்டு அப்படியே போகிறார். சித்தாஷ்டம்னு சொல்லி அங்கே அந்த இடத்துக்கு போகிறார். விஸ்வாமித்திர யாகம் நடக்கக்கூடியதான இடம். அந்த யாகத்திற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துருக்கு. ராமாலக்ஷ்மணான 2 பேரையும் கூப்பிட்டா. இந்த இடத்துல தான் யாகம் நடக்க போகுது. 6 நாள்கள் 6 இரவுகள் இந்த யாகம் நடக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். நான் யாகத்துக்கு போய் யாக தீட்சைன்னு சொன்னால் சங்கல்பம் பண்ணிட்டேன்னா நான் வெளியில் வரமாட்டேன், பேசவும் மாட்டேன், மௌனத்தில் இருப்பேன் நான் இங்கே. அதனால இந்த யாகத்தை நீங்கள் 2 பேரை ரட்சித்து கொடுக்கணும்னா பூஜைன்னா பேசக்கூடாது. மௌனம் ரொம்ப முக்கியம் பூஜைக்கு. எந்த வழிபாடாகட்டும், பூஜை ஆகட்டும், பாராயணம், ஜபம் எல்லாம் இருந்ததுன்னா நடுப்புற பேசினேன்னு சொன்னால் அது பலன் குறைச்சது. அதான் பேச்சு எல்லா விவகாரம்லாம் அப்போ தான் வருது. இவனை சொல்லி பிரச்சனை இல்லை. ஜபத்துக்குன்னு வாசலில் உட்காந்தான்னா அந்த அம்மா ஒரு சொந்த கொண்டு வச்சு பால் வந்தால் வாங்குவோங்கிறா. இன்னொரு கூட வந்து வாசலில் காய்கறி வந்தால் வாங்கி வைங்கிறா. அவன் எப்படி அவன் ஜபம் பண்ண முடியும்? இதெல்லாம் பார்க்கறதுக்கே சரியாக கூட அது கூட டைம் முடிஞ்சிடும். அந்த அம்மா சமைக்க ஆரம்பிச்சாங்க. பேசாமல் இருக்கவே முடியாது. மௌனம் சொல்லுவான பேர பேச முடியாது. பேச விட அது கழிவழி. அது மௌனமாக இருந்தால் சாப்பிடும்போது பேச மாட்டாங்க. ரொம்ப வருஷம் இருந்தாங்க, 15-20 வருஷமாக இருந்தார். இவங்கெல்லாம் பந்துக்கள் சாப்பிடவும் மட்டும் என்ன கேட்கணும், என்ன போட்டாலும் சாப்பிடணும், அது வேணும் கேட்க மாட்டா, சாப்பிடவும் பேச மாட்டேன். அப்படியே இருந்தால் ஒரு நாளைக்கு எங்களோட சேர்ந்து சாப்பிட்டுருந்தா அவர் எதாவது வேணுமான்னு கேட்டால் பேச மாட்டார். சாப்பிடும்போது
அவருக்கு என்ன வேணுமோ நீங்களே போட்டுன்னு போவாங்க. எத்தனை வருஷமாக பேச மாட்டோம் நான் பக்கத்தில் இருந்தது. நான் சொன்னேன் ஒரு 10 வருஷமாக பேசுறதில்லை அப்படின்னு. 25 வருஷமாக நான் பேசுறதில்லை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தத எனக்கு தெரியாத வருஷம். நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷமாக சாப்பிடும்போது மௌனம்னு. அந்த மௌனம் இருந்தது 25 வருஷமாக நான் மௌனம் இருக்கேன் அப்படின்னா சரியா கொஞ்சம் கோரமொழி இருப்பேன். ஆனால் அது முடியாது. மௌனமாக இருப்பேன். நான் அந்த 6 தினமும் பேச மாட்டேன். அதனால் நீங்கள் யாகத்தை சம்ரட்சிக்க சொல்லிட்டு யாகத்தை துவங்க ஆரம்பிச்சுட்டார். அவர் சொன்னது போலவே மாரீகன் சுபாகு முதலான அரக்கர்கள்லாம் வந்தால் அந்த அரக்கர்கள்லாம் ராமன் மானவன்னு ஒரு அஸ்திரம் அந்த அந்தஸ்தினால ஏறி விட்ட உடனே மாரீஜினா அந்த அம்பு அப்படியே அவருடைய கழுத்தை வச்சு அப்படியே தூக்கின்னு போடும். 1000 மைல் அப்பால் கொண்டு தள்ளினது அந்த மாரீஜன் உயிரோடு விட்டு தரப்பு. அதற்கு பிறகு ஆக்னேய அஸ்திரம்னு ஒன்றும் அந்த அஸ்திரத்தை ஏறி விட்டால் அந்த அஸ்திரம் சுபாகு அழிச்சது. இப்படி யாகம் மங்களமாக பூர்த்தியாச்சு. எப்படி யாகத்தை ரட்சிச்சான்னா கம்பன் சொல்லும்போது என்ன பண்ணினானா யாகசால மெயின் என்ட்ரன்ஸ் வாசல்ல லட்சுமணன் கூப்பிட்டார், நீ இங்கேயே நெல்லு. யாராவது அரக்கர்கள் வந்தான்னு சொன்னா அவர்கள் நீ பார்த்துப்போ. யாகசாலையில் மற்ற வழிகளில் யாரும் வராமல் இருக்கிறதுக்காக நான் சுற்றி வரேன்னு அந்த கோர்ஸ் இருக்கு பாருங்க, சுற்றி வந்துருக்குவேன். அது மாதிரி ராமன் என்ன பண்ணா யாகசாலையை சுற்றி வருவாரா, லட்சுமணா ஜாக்கிரதை ஒரு ரவுண்ட் வருவாரா, அடுத்த ரவுண்ட் லட்சுமணா ஜாக்கிரதை, யாரும் வரலையே நான் பார்த்துக்கிறேன் நினைப்பார். அப்படியே லட்சுமணன் நம்ம யாகசாலை வாசல் நிற்பார், ராமன் மட்டும் போயிட்டு வருவாராம். இதுதான் கம்பன் சொன்னால் கண்ணிமையை காத்தது போல் காத்தான். இது என்ன அர்த்தம் தெரியுமா? கண் இமை இருக்கு, இந்த கண் இமையில கீழ் இமை ஆடவே ஆடாது. அது மாதிரி லட்சுமணன் ஒரே இடத்துல பார்த்தான். மேல் இமை போயிட்டு வந்துருக்கோம். இப்போ செக் பண்ணாங்க வீட்டில் போய் கண்ணாடி வச்சுருக்காங்க. அது மாதிரி லட்சுமணன் ஒரே இடத்துல இருப்பான், சுற்றி வந்து ராமன் தான் சொன்னால் கண்ணிமையை காத்து. அந்த வேலை யாகம் முழுவதும் ரட்சிச்சு யாகம் நிறைய பெற்று அங்கிருந்து விஸ்வாமித்திரர் வந்தால் ராமான்னு கூப்பிட்டால் பார்த்தா நீட்டாக இருக்கியா. அரக்கர்கள்லாம் வரவே இல்லையான்னா எல்லாம் நீங்கள் சொன்னது போல் வந்தால் அவர்கள்லாம் அழிச்சு யாகம் மங்களமாக இருக்கு. சில பேர் சமையல் பண்ணால் அந்த சமையல் கட்ட போய் பார்த்தா அதை என்ன பண்ணணும், சமையல் இங்கே பண்ணாலும் அதுலேருந்து ஹோட்டல்லேருந்து வாங்கி வச்சாலும் அந்த மாதிரி நீட்டாக. சில பேர் சமையல் பண்ணான்னா கிச்சனுக்கு போயிட்டாலும் சாப்பிட போவாங்க. இந்த பீட்ரூட்ல வந்திருக்கா அதை கட் பண்ணுற பேருமே ரத்தம் சிந்தி எங்கேயும் கையில் தான் ஆகிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பீட்ரூட் எடுத்துனேங்க ஏன் எத்த சுத்தம் பண்ணப்படாதா. அது மாதிரி இருக்காங்க. சித்தாசிரமம்னு பேர் இருக்கு. இந்த ஆசிரமத்துக்கு இப்போதான் இந்த பேர் பொருத்தமான என்னெல்லாம் சொல்லி அப்புறம் சொன்னால் யாகம் மங்கமாக பூர்த்தி பண்ணு. அப்புறம் அடுத்தது எங்களுக்கு என்ன காட்டியும் நீங்கள் என்ன உத்தரவு கொடுக்கறதோ சொல்கிறேன். அந்த சமயம் விஸ்வாமித்திரர் சொன்னால் மிதிலா நகரத்தில் ஜனகன் ஒரு ராஜா, அவன் சிவதனுசு ஒரு வேள்வி வச்சிருக்கான். அந்த வேள்வியில் ஒரு வில் வச்சிருக்கான், அந்த வில் பந்தயம் வச்சிருக்கான். அந்த யாகத்துடைய ஒரு அங்கமாக அந்த யாகத்திற்கு எனக்கு அழைப்பு வருது, அதுக்கு நான் போகலான்னு இருக்கேன், உங்களையும் அழைச்சிட்டு போகணும், நீங்களும் வரணும்னா. அந்த வில் பந்தயம் வச்சிருக்கான். அந்த வில்லை யார் எடுத்து நானே எடுத்தாரோ அவருக்கு தன் பெண்ணான சீதா தேவியை கல்யாணம் செய்து கொடுப்பதாக ஜனகன் அறிவிச்சிருக்கான். அந்த அழைப்பு வந்திருக்கு, நான் உங்களையும் அழைச்சிட்டு போகிறேன், நீங்களும் வரணும்னா. உடனே இவர்களுக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கு ராமலட்சுமணருக்கு. ஏன் தெரியுமோ, வில் பந்தயம்னு நாமளும் கலந்துக்கணும். ஏன்னா வில் வீரர் சொல்லி இவர்கள்லாம், அதனால் நாமளும் கலந்துக்கணும்னு என்ன இருக்கு, அதனால சொல்லவும் முடியல. அப்படியே நானும் வரேன்னா அப்படியே கல்யாணத்துக்கு காசு மட்டும் வரேங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். அது சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வெட்கம். அதனால நாங்கள் வரணுமான்னு கேட்டான் ராமன். அம்மா நீங்களும் வரணும் தான். அதுக்கு ராமன் கேட்டால் உங்களுக்கு தானே அழைப்பு வந்திருக்கு, அழைப்பு இல்லாத இடத்துக்கு நாங்கள்லாம் சத்திரியர்கள்லாம் வரக்கூடாதுன்னா. இல்லை அந்த அழைப்பில் என்ன எதுக்கு பார்த்துக்கா, இன்விடேஷனில் என்ன போட்டுருக்கணும், தாங்கள் தங்கள் சிஷ்யர்களுடன் வந்து சேரவும். நான் மந்திரோபதேசம் பண்ணியிருக்கேன், நீங்கள்லாம் சிஷ்யர் தானே. அங்கிருந்து ராமலட்சுமணர்கள் அழைத்து கொண்டும் விஸ்வாமித்திர முனிவர் மிதிலா நகரம் நோக்கி வரார். நெருப்புற கங்கோத்பத்தி சரித்திரங்கள், தன்னுடைய முன்னோர்களுடைய வரலாறுகள்லாம் அப்படியே சொல்லிடாத குழந்தைகளுக்கு சோர்வு இருக்கக்கூடாது என்று கங்கை உற்பத்தி சரித்திரங்கள். வழியில் அகல்யா சாப விமோச்சனம், அந்த அகலுடைய சாபத்தை போக்கி பல ஆண்டு காலம் பிரிந்து இருந்த அகல்யையும் கௌதமரையும் ராமர் சேர்த்து வச்சு அவர்களுக்கு இவர் பூஜை பண்ணுறாராம். அதற்கு பிறகு கௌதமன் அகல்யம் சேர்ந்து ராமனுக்கு ஒரு பெரிய பூஜை பண்ணுறான். இப்படி அகல்யா சாப விமோச்சன சரித்திரங்கள்லாம் சொல்லி மிதிலா நகரத்துக்கு போய் சேர்றான்.
மன்னனான தசரனுக்கு தகவல் தெரியவே அயோத்திமா நகர குமாரங்களை அழைத்துக் கொண்டு விஸ்வாமித்திர வராத உடனே மன்னன் ஜனகன் தங்க தாம்பாளத்தில் மங்கள வஸ்துக்கள்லாம் எடுத்துக்கொண்டு நேரம் எதிர்கொண்டு அழைப்பதற்காக வரான். பொண்ணை பத்தவங்க தெரியும், எங்கேயாவது பையனை பார்த்தாச்சுன்னா காலேஜ் வாசல போய் நிற்பான். இந்த பையன் தேவலாமா, அந்த பையன் தேவலாமா. ஜனகன் இங்கேருந்து வரான். 2 குழந்தைய அழைச்சிட்டு போன உடனே இந்த ஜனகன் என்ன பண்ணாலும் சின்ன தப்பு பண்ணுறான். நீங்கள் வாங்குவோம் சௌக்கியமாக இருக்கலாம் வரணும்னு முதல்ல இவருக்குன்னா வரவேற்பு கொடுக்கணும் விஸ்வாமித்திரிக்கு. அதை விட்டுட்டு அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே இந்த பராக்கிரம் இந்த அழகை பார்த்தோன்னே இவோ குமாரோ இந்த 2 குழந்தைகளும் யாருன்னா திடீர்னு தூக்கி நான் விஸ்வாமித்திர வரவேற்காம குழந்தைய பற்றி கேட்க ஆரம்பிச்சுட்டானே, ஏதாவது சாபம் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கவனம் கொடுத்தான். இப்போ ஜனகன் சொன்னான்னா இந்த 2 குழந்தைகளோட உங்களை பார்க்கும் பொழுது திருஷ்டி பற்றும் பொழுது க்ஷேமமாக இருக்குங்களா, இமோ குமாரோ பத்ரம் அப்படி சமாளிச்சுக்கணும் சமயத்தில். இமோ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹகதி வீரோ சாத்தூர ரிஷபோபமோ. இந்த மகாவீரம் அழகு பொருந்திய குழந்தைகளோடு அவங்க பார்க்கும்போது அப்படியே திருஷ்டி பற்றும் பொழுது இருக்கு. எல்லாருக்கும் க்ஷேமம் மங்களம் உண்டாகட்டும். இந்த குழந்தைகள் யாரு? ஆச்சரியமான ஒரு திருமேனி சௌந்தரியத்தோடு இருக்காளே. இவர்கள் நடந்து வர்ற காம்பீரமே யானைக்கு சமமாக இருக்க. பட்டத்தை யார் நடந்து வருமோ அது மாதிரி ஒரு புலி, அதெல்லாம் இது என்ன ஒரு காம்பீரமோ அந்த காம்பீரம் இந்த குழந்தைகளிடத்து இருக்கு. அழகான மங்களமான கடாட்சம் தாமரை போன்றதானே அந்த அழகிய பார்வை. கட்கத்தூணி தனுத்தரோ இந்த வில்லு அம்போடு கூட இவர்களை பார்க்கும்போது அஸ்வினி தேவர்கள் கூட தெரியுது. அவர்கள்லாம் மிகுந்த அழகு வாய்ந்தவர்கள், அவர்கள் கூட தெரியுது. இவர்கள் எதிர்ச்சியாக இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கட்டு. அது இருக்கட்டும், இந்த குழந்தைகளை காலால் நடத்தி அழைச்சிட்டு வரையில ஏன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் தேர அனுப்பிச்சிருப்பேன். கதம் பத்யாமிகம் பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவாமுனே. ஏன் தெரியுமோ? மாப்பிள்ளையா வரப்படுறவங்க இந்த எலெக்ஷனில் பார்த்தா தெரியும். இப்போ இங்கெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. எலெக்ஷன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். யார் ஓட்டு ஜெயிக்க போகிறான்னா ஜெயிக்க போகிறான்னு தெரிஞ்சவொடனே இங்கேருந்து கார் அனுப்புவான். சார் நீங்கள்லாம் நடந்து வரலாமா சார்? ஏன் கார் அனுப்புறேம்மா, ஏன் பின்னாடி அவன்கிட்ட எதாவது எதிர்பார்க்க போகிறாங்க. அது மாதிரி நம்ம மாற்றுக்கு மாப்பிள்ளையா வர போகிறான்னு இந்த குழந்தைய நடத்தி எடுத்து வரலாமா, நான் தேர் அனுப்ப மாட்டேனாங்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி அந்த குழந்தைகள் யாருன்னா அந்த சமயம் விஸ்வாமித்திரர் அயோத்தியா நகர மன்னன் ராஜா தசரதன். தசரனுடைய குழந்தைகள் பேர் ராமலட்சுமணர்கள்னு பேர். அந்த குழந்தைகள் என்னுடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக தசரதத்திலிருந்து இந்த 2 குழந்தைகளையும் அழைத்து வந்தேன். மூத்த குழந்தை இவனுக்கு பேர் ராமன் பேர், இவன் தம்பி லக்ஷ்மணன் பேரே. மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவர்கள். வரும் பொழுதே அகல்லே கௌதமே போன்றதால அந்த மகரிஷிகளை சேர்த்து வச்சிருக்காள், பிரிஞ்ச தம்பதிகளை சேர்த்து வச்சிருக்காள். இதெல்லாம் தெரிஞ்சு வரணும். நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அகல்லே கௌதமே 2 பிரிஞ்சு இந்த தம்பதிகளை சேர்த்து வச்சுட்டு வரார் ராவணன். இப்படி எல்லா சரித்திரையும் சொன்னால் என்னுடைய யாகத்தை சுபாவு மாரீச்சனை வதம் பண்ணி என் யாகத்தை ரட்சிச்சால், அகல்ய கௌதமரை பூஜை பண்ணினாள் என்னெல்லாம் சொன்னாலும் எல்லா கதையும் சொன்னாலும் ஒரு கதையை விட்டுட்டார் விஷால். என்ன கதை? வரும்போதே தாடகைன்னு ஒரு பெண்ணு அந்த பெண்ணை வதம் பண்ணான்னு சொல்லணும், அதை சொல்லலைங்க. இதான் இங்கிதம். எதை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும். இவனோ கல்யாணத்துக்கு வந்திருக்கான். வரும்போது அவன்கிட்ட வரும்போது கூட ஒரு பொண்ணு தாடகைன்னு ஒரு பொண்ணை வதம் பண்ணான்னா நல்ல வேலை முன்னாடியே சொன்னேன். பச்சி கேசரி சாப்பிட்ற மாதிரி கிளம்ப மாட்டானோ மாமன் ஒன்றா குழம்பு பண்ணாங்க. இவன் நம்பி எப்படி நம்ம கொண்டா கொடுக்கணும் இருப்பாங்க. எல்லா காரியம் ராமாயணத்தில் பார்த்தா தெரியும். எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, இந்த இடத்த விட்டுவிட்டான். தாடகை வரத்தை இப்படி சொல்லிட்டு வந்து இந்த குழந்தைகளுடைய பெருமைகள்லாம் சொன்னால் அந்த சமயம் இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போய் அந்த ஜனகர மகாராஜா அந்த வில் பந்தயமாக வச்சிருக்கானே அந்த வில்லுடைய பெருமைகளை எடுத்து சொன்னால், நான் முன்பு ஒரு சமயம் தேவர்கள்லாம் 2 வில்லு பண்ணினார். வில்லு அம்பு தனுர் யஜ்யம்னு நடத்தினார். அந்த யஜ்யத்தை 2 வில்லு பண்ணினால் தேவர்கள். அதில் ஒரு வில்லு அம்ப பரமேஸ்வரத்தை கொடுத்தார், மற்றொரு வில்லு அம்ப மகாவிஷ்ணுடத்தை கொடுத்தார். அந்த மகாவிஷ்ணுடத்தை கொடுத்த வில்லு அம்பு தான் மகாவிஷ்ணுடைய அவதாரம் பரசுராமத்தில் வந்து அந்த பரசுராமத்திலேருந்து அந்த சக்தியை ராமன் வாங்கிக் கொள்கிறார். மற்றொரு பரமேஸ்வரத்தில் இருந்தான வில்லு இருக்கு. அந்த வில்லை கொண்டுதான் பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணினது, தட்சயக்கும் தட்சிணை அழித்தது. இதெல்லாம் பண்ண உடனே பரமேஸ்வரன் அந்த வில்லு இருக்கிறதுனால்தான் இது மாதிரி அழிவுகள்லாம் வந்ததுன்ன உடனே
பரமேஸ்வரன் என்ன பண்ணாலும் அந்த வில்லு இனிமேல் நம்மகிட்ட வேண்டாம், இதை விட அழிவாகவே இருக்க ஆரம்பித்தது தக்ஷ யஜ்யம். அப்படி திரிபுர சம்ஹாரம் இல்லாத உடனே அந்த வில்ல தேவராஜன் ஒரு அரசன் சந்திரவம்சத்தில் அந்த அரசனுக்கு இந்த வில்லை கொடுத்தாள். நிமி முதலான பரம்பரையிலேருந்து 6வது பரம்பரையாக தேவராஜனுக்கு பெரிய அந்த கொடுத்தார். அவருடைய பரம்பரையில் வந்தவன் தான் நான், ஸ்ரீரக்த ஜனகன்னு பேர். எனக்கு அந்த வில் என்னிடத்த இருக்கு. இது தேவர்களால் செய்யப்பட்டதான வில்லு, அதுவும் தவிர பரமேஸ்வரனால பூஜிக்கப்பட்டதான வில்லுங்கிறதுனால இந்த வில்லை என்னுடைய பாதுகாப்பில் பூஜையில் வச்சிருக்கேன். இது ஏதோ சாதாரணமான வில்லுன்னு நினைக்கப்படாது, பயங்கரமான ஒரு வயிற்று. அது மிகுந்த பலசாலியான மட்டும்தான் அந்த வில்லை அசைக்க முடியும், தூக்க முடியும். ஒரு பெரிய இரும்பு பெட்டியில் அந்த வில்லை வச்சிருக்கா. இந்த வில்லை பந்தயமாக வச்சதுக்கு ஒரு காரணமும் உண்டான். அதெல்லாம் சொல்கிறோம், அந்த காரணம் நாளைக்கு சொல்லுவோம். அந்த வில்லை யார் எடுத்து நாணயத்தினாலோ அவர்களுக்கு என் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பதாக தீர்மானம் பண்ணியிருக்கேன். எல்லாம் கேட்டார். ராமருக்கு மிகுந்த ஆர்வம் அந்த வில்லை பார்க்கணுமே. அந்த சமயம் எல்லாம் சொன்ன உடனே இவ்வளவு பலம்ன உடனே கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்த விஷயம். இவ்வளவு பலம் சொல்றாங்க. அந்த வில்லை நாணயத்திற்காக யாராரமாக வந்திருக்காரு. மகாபலம் புரிந்தவன் ராவணனே ஒரு தடவை வந்து தன்னுடைய 20 கையினாலையும் தூக்கத்துக்கு பார்த்தா 20 கையை விரல் மாட்டி கொடுத்து எல்லாம் சிரிச்சா பக்கத்தில் அசிரி விதிச்சுன்னு அவங்களும் போயிட்டாங்க. மகாபலம் புரிந்தவர்கள்னாலே இந்த வில்லை அசைக்க கூட முடியல. எல்லாம் சொன்ன உடனே இப்படி ஒரு வில்லு இந்த குழந்தை என்ன பண்ணுவாரோன்னு தெரியலங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் என்ன பண்ணா, இதுக்கும் போய் சேஃப்டியாக பேச ஆரம்பிக்கிறார். குழந்தைன்னு கூப்பிட்டார். வத்ச குழந்தைன்னு கூப்பிட்டார். குழந்தைன்னா யார் வருது? இப்போ 2 பேருமே குழந்தைதான். ராமனும் குழந்தை, லட்சுமணன் குழந்தானே. குழந்தைன்னு 2 பேரும் கை கட்டின்னு கிட்டக்க வந்தாரா? இதேதான் வம்பா இருக்கேன்ட்டு ராம வத்சராம ராமன் ஒன்று லட்சுமணன் கட்டினாரு. இதெல்லாம் தான் இங்கேயா இல்லை லட்சுமணன் ஒன்றை கூட ராமா நீ வான்னா அது இங்கேயும் இல்லை. வத்ச குழந்தை ராமநாளம் வத்சராம தனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். குழந்தை ராமான்னு கூப்பிட்டால் என்ன சொல்லணும்? இந்த வில்லை எடுத்து நாணயத்துக்கோன்னா சொல்லணும். சொல்லலை விஸ்வாமித்திரர். எல்லாம் சேஃப்டியாகவே பேசி போகிற பாதுகாப்பு. ஏன்னா ஒரு சமயம் இந்த வில்லை தூக்க முடியாமலோ அல்லது நாணயத்து முடியாமோ போயிடுச்சுன்னா குழந்தை தானேன்னு சொல்லிடலாமா? அதுக்காக முன்னாடியே குழந்தை ராமா இந்த வில்லை பாருங்கோம்லாம் சொல்றேன். பார்த்தா என்ன அர்த்தம்? பார்த்து உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா தூக்கணும். அது மாதிரி வத்சரா மகனு பஷ்ய இது ராகவம் அப்ரவீத். குழந்தை ராமா இந்த வில்லை பாருங்கலாம். ராமன் பார்த்தா ஆர்வம் தாங்களே, இல்லை எடுத்து நாணயத்தணும் தோன்றுறது. அதான் விஸ்வாமித்திரன் கேட்டால் பாருங்கோங்கிறே வில்லை தொடலாமா எடுத்து பார்க்கலாமான்னா தைரியம் வந்துட்டுன்னு புரிஞ்சுட்டாலாம். எத்தனாவாம் பவிஷ்யாமி தொலனே புரனே பிவா. ஆமா ஜவாலின்ட்டான். என்ன இந்த எல்லாரும் என்ன பண்ணா தெரியுமோ? அந்த வில்லுனாலே எப்போதும் எடுத்துக்கிறது தான் எடுக்கணும், வளர்த்திக்கிறதான அப்போ எடுக்கணும். அந்த அத்தனை அரக்கிற ராஜாக்களும் அந்த வில்லை பரமேஸ்வரன் பூஜித்த வில்லுலாம் கூட பார்க்கல. மேலே புஷ்பங்கள்லாம் போட்டிருக்கும், அதெல்லாம் கேர் பண்ணல. தன்னுடைய இடது கையினால அந்த வில்லை எடுத்து வல்லகையினால அடுக்க பாடலா. ஆனால் ராவணன் தர்மம் தெரிஞ்சவனா அந்த புஷ்பத்தெல்லாம் எடுத்து கண்ணை வச்சுருந்து புஷ்பத்தெல்லாம் வேற வச்சு வலது கையினால அந்த வில்லை எடுத்து இடது கையில் அந்த வில்லை கொடுத்து, எப்போதும் வில்லு எப்படி இருக்கும் அந்த நான்கயர்னு ஒன்றும், அந்த நான்கயரை எப்போ உபயோகமோ அப்போதான் அந்த நான்கயரை ஏற்றி மாற்றணும். அது மாதிரி இந்த வில்லை வலது கையினால் எடுத்து இடது கையில் கொடுத்து அங்கே உள்ளதான நான்கயரை வேலை மாட்டி அந்த வில்லை ஏற்றத்துக்காக போனால் நான்கயரை மாற்றத்துக்கு ஒரு 6 அடி இருக்கும்போது அந்த வில்லு டார்னு முறிஞ்சுது. இது முறிஞ்ச உடனே அப்படி ஜனகன் கண்காமிச்சா ஆயிரக்கணக்கான அந்த அரண்மனை ஊழியர்கள் தங்க தாம்பாளத்தில் மங்கள வஸ்துக்கள்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே வர ஆரம்பித்தா. உடனே சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். எனக்கு கன்னிகாதாராக்கிய மகாதாரம் ஜெகரிஷே. கன்னிகாதாரம்லாம் நம்ம மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் மாப்பிள்ளைக்கலாம். இப்போ மாப்பிள்ளைக்கும் தெரியாது, பொண்ணுக்கும் தெரியாது, வாத்தியாருக்கும் தெரியாது. இதுக்கு தெரிஞ்சாலும் மற்ற ஆளுக்கு தெரியாது. இப்போ கன்னிகாதாரம் ஏதாவது பேசிட்டு இருக்கல இதெல்லாம் யாருக்குன்னா அண்ணே இல்லாமா உனக்கு தான் எனக்கு தந்தையம் தெரியாத அந்த வெளில எடுத்து யார் எடுக்கிறாளோ அவளுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கேன்னா எல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது வெளில பாருன்னா அதை எடுத்து அதை பழக்கம் முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் இல்லையா நம்மளாம் பேசுறது எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா லேக்கணும்ட்டான். நல்ல குழந்தையோ இப்போவா இருந்தான்னா
வெளிநாட்டில் படிக்க போயிட்டு அங்கேருந்து ரிஷிகேஷன் லெட்டர் போடுறோம். லெட்டர் நான் பழைய சொல்கிறேன், இப்போ ஃபோன் பண்ணுறோம், இப்போ நான் என் கல்யாணம் தீர்மானம் பண்ணிக்கிட்டே எத்தனை தேதி நடக்குது, நீ அங்கேருந்து அவ்வளோ தூரம் அலைய முடியாது, நீ அங்கே இருந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த குழந்தை நல்ல குழந்தையோ அப்பாவை கேட்காம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான் குழந்தை. பின்னாடி சொல்ல போகிறாள் சீதை இந்த கதையை. நான் அலங்காரங்களோடு கூட வந்துவிட்டேன் சபைக்கு. அப்போ ராமன் இது மாதிரி சொன்ன உடனே நான் வெட்கி தலை குடிஞ்சேங்கிறாள் பின்னாடி சொல்ல போகிறாள். அந்த சமயம் தசரத மகாராஜுக்கெல்லாம் சொல்லி அடிச்சு தசரதன் அங்கிருந்து கல்யாணத்திற்காக வர கல்யாண மண்டபத்திலே அலங்காரங்கள்லாம் செய்து கொண்டு சீதையதம் சமானியே சர்வாபரண பூஜிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா. சர்வாபரண பூஜியாக சீதையை அழைத்து கொண்டு வரா. அக்னி பின்னாடி வைத்து அக்னியில் ஹோமங்கள்லாம் பண்ணி விதிவத்தா வேதோக்தமான முறையில் அந்த சீதையை ராமனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க போகிறாள். அந்த சமயம் ஜனகன் கூப்பிட்டால், ராமான்னு கூப்பிட்டால், என் குழந்தை சீதையை சீதைனே சீதை எப்படி இருப்பான்னு தெரியாது, கருப்போ சேப்போ நினைச்சியே, வேற யாரும் இல்லை, இவன் தான் சீதை. எம் சீதா மமசுதா, எம் சீதா மமசுதா சஹ தர்மச்சரீதவா பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணேஸ்வபாணினா. இந்த பெண்ணை என்னுடைய பெண்ணுங்கிறாளாம் ஜனகன். ஜெகன்மாதாவே, எம் சீதா சக தர்மச்சரீத்தவா, நீ செய்யக்கூடியதான எல்லா தர்மத்துக்கும் அனுகூலமாக இருப்பாள். பாணிம் பிரதீட்சை, நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வருவாள். அதனால அவருடைய கையை பெற்றுக்கொண்டு பாணிக்கிரமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க பகவான் ஸ்ரீராமன் சீதையுடைய கையை பெற்று பாணிக்கிரமணம் செய்து கொள்ள அந்த சமயம் தன்னுடைய சொந்த மகளான ஊர்மிளைய லக்ஷ்மணனுக்கு விவாகம் செய்து கொடுத்தால். ஜனகனுடைய தம்பி குஷத்வஜன் பேரு. அந்த குஷத்வஜனுக்கு 2 பெண் குழந்தைகள், மாண்டவி சுதகீர்த்தின்னு. அந்த 2 பெண் குழந்தைகள் முறையாக பரதனுக்கும் சத்ருகனுக்கும் 4 பேருடைய விவாகம் ஒரே சமயத்தில் ராமன் சீதையை பாணிக்கிரமணம் செய்து கொண்டார். அதே போல பரதன் மாண்டவியே, லக்ஷ்மணன் ஊர்மிளைய, சத்ருகன் சுதகீர்த்தியை பாணிக்கிரமணம் செய்து கொண்டு இப்படி சீதா கல்யாணம் மங்களமான முறையில் நடந்தது. சீதா கல்யாணம் என்றதான மங்களமான சரித்திரம் இன்றைய தினம். இதற்கு மேற்பட்டதான சரித்திரங்கள்லாம் 4 தினம் சொல்லி 4 தினம் தொடர்ந்து அயோத்தியா காண்ட சரித்திரம். அயோத்தியா காண்டம் யார் கேட்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் சர்வதுக்க பிரசவனம்னு உள்ளத்தில் உள்ளதான துக்கங்கள் சோகங்கள்லாம் போயிடுமா அயோத்தியா காண்டம் கேட்டேன். அதனால குடும்பத்தில் எத்தனையோ கோளாறுகள் இப்பெல்லாம் பார்க்கும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு ஜோசியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அயோத்தியா காண்டம் போட்டால் போதும் எல்லா சோகங்களும் துக்கங்களும் அப்படி விளக்கும்னு சொல்லியிருக்காள். அதுக்கு பலஸ்ரீ சொல்லும்போது அந்த முறையில் 4 தினம் தொடர்ந்து அயோத்தியா காண்ட சரித்திரம் சர்வதுக்க பிரசவனம்னு எல்லோரும் வந்து சரித்திர சிரமம் செய்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ணமான திருவள்ளையும் ஸ்ரீ சீதாராமனுடைய பரிபூர்ணமான திருவள்ளையும் இங்கே ஆஞ்சநேய சுவாமியும் சேர்ந்து கேட்டுட்டு இருக்கார். அதனால் இங்கே ராமாயணம் கேட்கறதுனால ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம், அருள், ராமனுடைய அருள், ஆஞ்சநேய சுவாமியுடைய அருள், மகாலட்சுமி கேட்டுட்டு இருக்கா, ஆண்டாள் கேட்டுட்டு இருக்கா. ஆலயத்தில் கேட்கும்போது இத்தனை பங்கு நமக்கு சேர்ந்த மாதிரி கிடைக்கும். இங்கே சுதர்சனர், மகாகணபதி, இப்படி அத்தனை தேவதைகள் அனுகிரகம் கிடைக்கிறது. எப்படி எல்லாம் பெரிய பாக்கியம் புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் ஆஃபீஸில் ஒரு நேரம் பர்மிஷன் போட்டு கூட போகலாம். பொய்யா பர்மிஷன் சொல்லலாம், எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி போகலாம். அதனால் பொய்யா பர்மிஷன் போட்டாலும் ஒரு கதைக்கு வந்து சேர்க்கணும். ஏன்னா அந்த 9 நாள் விட்டாச்சுன்னா எனக்கும் டைம் கிடையாது, உங்களுக்கும் டைம் கிடையாது, கிடைக்காது. இருக்கட்டும். எல்லாருக்கும் ஸ்ரீ சீதாராமன் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் பிரார்த்திக்கிறேன். ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः संदृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवकरोगहत्रे वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण. இப்படி கல்யாண குலத்தோடு சீதையும் ராமனையும் ஆஞ்சநேய சுவாமி ஸ்தோத்திரம் என்றார். அந்த ஸ்தோத்திரம் अयोध्यापुरनेतारं मिथिलापुरनायिकां राघवानामलङ्कारं वैदेहानां
रघूनां कुलदीपं च निमीनां कुलदीपिकां सूर्यवंशसमुद्भूतं सोमवंशसमुद्भवां पुत्रं दशरथस्याद्यं पुत्रीं जनकभूपतेः वसिष्ठानुमदाचारं शतानन्दमदानुकाम्. आंजनेय स्वामी ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகத்தில் ஒரு அரை ஸ்லோகம் ராமனை பற்றி அரை ஸ்லோகம் சீதையை பற்றி அப்படி அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் சீதாராமனை பிரேமமான